Hello students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் பேசுறது எல்லாத்துக்கும் கேக்குதாடா? கிளியரா இருக்கா? குயிக்கா ரெஸ்பாண்ட் பண்ணுங்க பாப்போம். குயிக்கா ஒரு மெசேஜ் தட்டுங்க. ஆடியோ, வீடியோ எல்லாமே கிளியர் சார் மெசேஜ் பண்ணுங்க பாப்போம். ரெடியா இருக்கீங்களா? எஸ் வெரி குட் டே பசங்களா, நம்ம வந்து வெற்றிகரமா பாட்னி ஃபுல்லா முடிச்சாச்சு. ஜூவாலஜி ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சாச்சு. செகண்ட் ஹாஃப் இன்னைக்கு முடிஞ்சுனா நம்ம பாட்னி ஜூவாலஜி ஃபுல்லா முடிச்சு நாளைக்கு கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் ஃபுல் செட் நீங்க எக்ஸாம் தரமா எழுதிடலாம். சரியா? எஸ் வந்திருக்கா குயிக்கா ரிப்ளை பண்ணுங்க ஃபர்ஸ்ட். எஸ் வந்திருக்க ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டீங்கன்னா எனக்கு ஒரு ஐடியா வரும். ஓகே வந்தாச்சு அப்படின்னு. I could see few people here but I couldn't see them replying in the comment section. எஸ் எல்லா காஃபி டீ எல்லாம் சாப்பிட்டு மதியம் நல்லா தூங்கி எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களா? ஃப்ரெஷ்ஷா அப்படியே நம்ம வெறித்தனமா ஜூவாலஜி செகண்ட் ஹாஃப் பாத்துடலாமா? கடன்னு ஆல் 2 மார்க்ஸ், ஆல் 3 மார்க்ஸ், ஆல் 5 மார்க்ஸ், ஆல் லெசன்ஸ் பாத்துருவோமா? எஸ் சல்மான் வந்தாச்சு. வெரி குட் பிரசன்ட். குட் ஈவினிங் சல்மான். சூப்பர். வேற யாரெல்லாம் வந்திருக்கீங்க? ரிப்ளை பண்ணுங்க பாப்போம். எஸ் நம்ம பசங்க பொதுவாகவே கொஞ்சம் லேட்டு தான் இல்லையா? செஷன் ஆரம்பிச்சு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்புறம் வருவாங்க, ஒரு அட்டெண்டன்ஸ் போடுவாங்க. எஸ் ஹலோ பிரியங்கா, ஹலோ. அதனால நம்ம கொஞ்சம் விட்டு பிடிக்கணுங்கிற மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்து பார்ப்போம். ஹாய் சார், ஐ ஆம் நியூ ஸ்டூடெண்ட். ஹலோ நிவிதா, ஹவ் ஆர் யூ? உங்க ப்ரிப்பரேஷன் எப்படி போயிட்டு இருக்குடா? பயாலஜி ப்ரிப்பரேஷன் எப்படி போயிட்டு இருக்கு? எவ்வளவு முடிச்சிருக்கீங்க? குவார்டர்லிக்கு பிளான்ல ஆல் செட்டா? ஏதாவது ஒரு குளறுபடிகள் இருக்கா? ஹலோ டெவில் குயின், ஹலோ. என்ன பயங்கரமா இருக்கு பேர் டெவில் குயின். டெவிலா குயினா நீங்க? டெவில் குயின். ஓகே எஸ் வேற யாரெல்லாம் இருக்கீங்க? ஹலோ நிகிலன், ஹலோ. சூப்பர் டே, நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டீங்க. ரெடி டே, உங்களோட கன்சர்ன்ஸ் ஃபர்ஸ்ட் சொல்லுங்கடா. ஆர் உங்களோட அப்டேட் சும்மா கொடுங்க. ஏன்னா நம்ம பசங்களுக்கு வந்து சொல்லி தரும்போது ஃபர்ஸ்ட் அப்டேட் கேட்கணும். என்ன படிச்சுட்டு இருக்கீங்க, எவ்வளவு படிச்சு முடிச்சிருக்கீங்க எல்லாம் அதான் தெரியணும்ல. எஸ் ஐ எம் சூப்பர் டா, ஐ எம் டூயிங் குட் நிவிதா. நல்லா போயிட்டு இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆல்சோ ரெஸ்பான்சிவ். நல்லபடியா போயிட்டு இருக்கு. இனி குவார்டர்லி எக்ஸாம் முடிச்சு மார்க் வரும்போது தான் இந்த வண்டவாளம் தண்டவாளம் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி we'll have to wait till that. Okay fine. ஓகேடா சூப்பர் வெரி குட். ஓகே சோ பசங்க எல்லாம் ஜாயின் பண்ணிருக்கீங்க ஓரளவுக்கு. இன்னும் 2-3 பேர் ரெகுலரா வர்றவங்கள காணோம். பாப்போம், வெயிட் பண்ணி பாப்போம், கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. சோ நம்ம என்ன பண்ணலாம், டைம் வேஸ்ட் பண்ணாம குயிக்கா செஷனுக்குள்ள போயிடலாம். சரியா? ஃபைன். டேய் பசங்க ஞாபகம் வச்சுக்கோங்கடா, உங்களுக்கு இந்த நோட்ஸ் நாங்க எடுக்கிற செஷன்ஸோட எல்லா நோட்ஸுமே பிடிஎஃப் உங்களுக்கு ஈஸியா ஃப்ரீயா ஆக்சஸ் பண்ணலாம். எதுல பண்ணலாம்? வாட்ஸ்அப் கம்யூனிட்டில பண்ணலாம். ஓகே சோ வாட்ஸ்அப்ல ஜாயின் பண்ணா மட்டும் போதும். நேத்து எடுத்த பாட்னி, காலையில எடுத்த ஜூவாலஜி எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே எல்லாமே நீங்க ஃப்ரீயா சும்மாவது கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஓகே நீங்க வந்து உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சாலும் பரவாயில்ல, அது ஓபன் பண்ணி சும்மா கோத்ரூ பண்ணி பாருங்க இந்த क्वेश्चंस எல்லாம் படிச்சுக்கணும் இல்லையா. ஓகே சோ அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது தவிர இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டெலிகிராம் அண்ட் ஆல்சோ யூடியூப் இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். எஸ்
ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்களா எவ்வளவு வெறித்தனமா இருக்காங்கன்னு? இந்த மாதிரி நம்மளும் வரணும்ல. சோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் நம்ம போயிட்டு இருக்கோம். எஸ். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற பேலன்ஸ் 4 சாப்டர்ஸ் என்ன பாத்தீங்கன்னா மாலிகுலர் ஜெனெடிக்ஸ், எவல்யூஷன், ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் அண்ட் மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர். ஓகே, சோ குயிக்கா சாப்டர்க்குள்ள போயிடலாமா? எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? வந்திருக்கணும். ரெடியா இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க? லைக் பட்டனை ஹிட் பண்ணிட்டு மெசேஜ் போடுங்க பாப்போம். நம்ம கிரனேட் சிம்பிள் போடுங்க, அந்த ஃபயர் சிம்பிள் போடுங்க. உங்களுக்கு மட்டும் தான் மோட்டிவேஷனா? எங்களுக்கு மோட்டிவேஷன் வேணும்ல, அதுக்காக தான். ஏன்னா ஆன்லைன் எடுக்கும்போது உங்களுக்கு கேமரா தெரியுது, நீங்களே காணோம். அப்போ உங்களோட கமெண்ட்ஸ் தான் எங்களுக்கு வந்து ஒரு பிசிக்கல் ரெஸ்பான்ஸ் அங்கே எடுத்துப்போம். தட்ஸ் தி திங் we are asking. ஓகே, ஸோ நீங்களா அந்த கிரேனேட் சிம்பிள் போட்டு ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்கிற மாதிரி கிரேனேட் சிம்பிள் போட்டு ஆரம்பிச்சிடலாம் செஷனை. சூப்பர், I could see many people. வெரி குட் வெரி குட். ஓகே, ஷோயா ஆரம்பிச்சாச்சு. ஓகே ஃபைன். ஸோ செஷனுக்குள்ள போயிடலாமா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மாலிகுலர் ஜெனெடிக்ஸ். இந்த மாலிகுலர் ஜெனெடிக்ஸ் சாப்டர் வந்து நிறைய பேர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி கேட்ட சாப்டர் தான். நிறைய பேர் வந்து கமெண்ட்ல சார் வேணும் வேணும்னு சொல்லி கேட்டு நாங்கள் அது ஒன் ஷாட்டாக எடுத்திருக்கோம். அதுக்கு நல்லாவே ரெஸ்பான்ஸ் இருக்கு. அதுவே நீங்க பாருங்க, உங்களுக்கு டீப் கான்செப்ட்ஸ் எல்லாமே அதில் தெளிவாக சொல்லி கொடுத்துருப்பேன். அது எல்லாமே டீகோட் பண்ணி ஈஸியாக படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஃபைன். ஸோ நவ் we will be seeing the questions here. Aris, hi, hello Aris. சூப்பர், ஆரம்பிச்சலாமா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन 2 மார்க்ஸ்ல ஆரம்பிப்போம்டா. ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन டயகிராமோட வந்திருக்கு. என்ன கொடுத்திருக்காங்க? டிஃபரன்ஷியேட் டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் அண்ட் கோடிங் ஸ்ட்ராண்ட். என்ன கொடுத்திருக்காங்க? டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டையும் கோடிங் ஸ்ட்ராண்ட் டிஃபரன்ட் பண்ண சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா பண்றீங்க? இந்த மாதிரி क्वेश्चन கேட்டா டைம் இருக்குன்னா கட 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 2 பென்சில் இருக்கு, ஒரு பென் இருக்குன்னா கட கடன்னு டயகிராம் போட்டுருங்க. ஓகே ஓகே சார், கொஞ்சம் பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? டேய், இங்க இருக்கிற क्वेश्चंस உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன்டா. ஏன்னா நம்ம வந்து 4 சாப்டர், அதாவது ஜூவாலஜில 4 சாப்டர் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் பார்க்க போறோம். அதனால நம்ம வந்து இருக்கிற क्वेश्चंस, அதாவது இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் क्वेश्चंस எல்லாமே டீடைலா சொல்லி கொடுக்குறேன். இங்க இருக்கிறது அது தவிர இருக்கிற கான்செப்ட்ஸ் எல்லாமே தனியா ஒன் ஷாட் போட்டுருக்கோம்டா. அது நீங்க சும்மா 2x ஸ்பீட்ல பார்த்தாலும் ஓகே தான். சரிங்களா? ஏன்னா இது வந்து ரொம்ப டைம் கன்சூமிங் ஆயிரும். இப்போ நீங்க கேட்குற மாதிரி ஃபுல்லா என்டையர் 4 லெசன் சொல்லணும்னா கஷ்டம். ஏன்னா மாலிகுலர் ஜெனெடிக்ஸ் மட்டும் இஃப் ஐ எம் நாட் ராங் அரௌண்ட் 4 hours எடுத்திருக்கோம் அந்த ஒரு சாப்டர் மட்டும். அப்ப இந்த மாதிரி 4 சாப்டர் எடுத்தா இட் வில் கோ விடிய போகும். ஓகே ஃபைன். சோ அதனால டுடே ஐ வில் எக்ஸ்பிளைன் வாட் எவர் क्वेश्चंस ஆர் தேர். ஓகே சூப்பர். ஓகே பாருங்க, டிஃபரன்ஷியேட் டெம்ப்ளேட் அண்ட் கோடிங் ஸ்ட்ராண்ட். சோ பேசிக்கா டயகிராம் எல்லாரும் தெரியுது. என்ன டயகிராம்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்டோட டயகிராம். இது எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்டோட டயகிராம் அது. சோ இந்த டயகிராம்ல பாத்தீங்கன்னா இங்க 3 prime to 5 prime கொடுத்திருக்காங்க. 5 prime to 3 prime தெரியுதா உங்களுக்கு? இங்க இது வந்து 5 prime, இது வந்து 3 prime. சோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டிஃபரண்ட் பிரைம்ஸ் கொடுத்திருப்பாங்க. டேய், எப்பவுமே ஞாபகம் டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட்ங்கிறது ஒரு எப்படி சொல்றது, ஒரு மேஜர் ஸ்ட்ராண்ட். அந்த ஸ்ட்ராண்டை வச்சு தான் நான் கோடிங் ஸ்ட்ராண்ட் உருவாக்குவேன். புரியுதா உங்களுக்கு? டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டை வந்து அடிப்படையா வச்சு அதை வந்து பேஸா வச்சு அது மூலமா உருவாக்குறதா கோடிங் ஸ்ட்ராண்ட். ஓகே, இஸ் இட் கிளியர்? ஃபைன். எஸ், சூப்பரா சூப்பரா. யுவர் பெஸ்ட் டீச்சர் சார் இன் எக்ஸ்பிளைனிங். அரிஸ், தேங்க் யூ தேங்க் யூ. மத்தியில டீ வாங்கி தரேன். ஓகே ஓகே. பிளேக் வந்துட்டீங்களா? நினைச்சேன் எங்கடா தப்பிச்சிருன்னு நினைச்சா நான் வந்துட்டேன். குட் பாய். ஓகே, சோ அப்ப இந்த டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் வந்து 3 prime to 5 prime. ஒரு ஈஸியான திங் ஞாபகம் வச்சுக்கோங்கடா. எப்பவுமே இந்த டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட வெச்சு தான் கோடிங் ஸ்ட்ராண்ட் உருவாகுது. which means இங்க யார் உருவாக்குறா? கோடிங் ஸ்ட்ராண்ட். அப்படினா கோடிங் ஸ்ட்ராண்ட் உருவாகணும்னா அது எப்பவுமே 5 prime to 3 prime தான் உருவாகும். நீங்க DNA எங்க எடுத்தாலும் சரி, உங்களுக்கு தெளிவா சொல்லிருக்கேன், எப்பவுமே 5 prime to 3 prime தான் உருவாகும். அப்ப 5 prime to 3 prime உருவாகணும்னா அப்ப டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் என்னவா இருக்கும்? ஆப்போசிட்டா இருக்கும். that is the first point. okay, polarity எப்பவுமே எப்படி இருக்கும்? 3 prime to 5 prime இருந்தா தான் உருவாகிறது 5 to 3 உருவாகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபைன். சோ இந்த பர்టిక్యులர்ல பிரைமரி பாயிண்ட் நீங்க மென்ஷன் பண்ணது டயகிராம் தான். அதுக்கு அப்புறம் டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் போட்டு 3 prime to 5 prime, கோடிங் ஸ்ட்ராண்ட் 5 prime to 3 prime, and இது வந்து ஆப்போசிட்ல இருக்கு. polarity இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே எழுதிக்கலாம். அழகா மார்க் கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஈஸி. இஸ் இட் கிளியர்? காட் an idea? அடுத்து பாருங்க, give reasons that genetic code is universal. ஜெனடிக் கோட ஏன் யூனிவர்ஸ்னு சொல்றோம்? ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. இந்த பாயிண்ட் மட்டும் எழுதினா போதும், சூப்பரா மார்க் வந்துரும். பாத்துருவோமா? சார் பாதியில போனாலும் போவேன், ப்ரே பண்ணணுமா? நீ என்னெல்லாம் போய் ப்ரே பண்ண சொல்றாங்க தம்பி? ஆண்டவன் பார்த்துட்டே இருப்பாரு. ஓகே, சோ ஆல்வேஸ் ரிமெம்பர், கடவுளுங்கிறது ஒரு கான்செப்ட். It is not that easy for humankind to understand. It's difficult for human intelligence to decode. Okay, fine.
if I'm not wrong, we have our father of quantum physics, if I'm not wrong. He was the guy. அவர் வந்து ஒரு அழகா ஒரு ஸ்டேட்மென்ட் கொடுத்திருப்பாரு. நீ வந்து ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கும்போது ஃபர்ஸ்ட் சிப்ல வந்து கடவுள் இல்லன்னு குடிப்பையாமா. கடைசி சிப் வரும்போது எஸ் someone like God is existingங்கிற கான்செப்ட்க்கு வந்துருவியாமா. That is the major thing given by a physicist. Okay, fine. இதெல்லாம் உங்களுக்கு புரியும், வயசு ஆக கொஞ்சம் கொஞ்சமா புரியும். ஓகேவா? அதுக்கு பாதியில போகாதடா, கடவுள் என்னதான் நீ ப்ரே பண்ணாலும் படிச்சாதான் மார்க் வரும். சரியா? எஸ். சோ பாருங்க, give reasons genetic code is universal. First point, genetic code is universal because it means that all known living systems use nucleic acids and same 3 bases. நீ யாராவது எடுத்துக்கோ, எந்த லிவிங் ஆர்கானிசம் எடுத்தாலும் அவனுக்கு ஜீன் இருக்கும், அவனுக்கு புரோட்டீன்ஸ் இருக்கும், அந்த புரோட்டீன்ஸ்க்கான கோடோன்ஸ் இருக்கும். அப்ப இது எல்லாமே ட்ரிப்லெட்டா இருக்கும், எல்லாமே 3 இருக்கும். கரெக்டா இல்லையா? So அதெல்லாம் இதுல வந்துரும். So direct that synthesis of protein from amino acids. இதுதான் பிரைமரி கான்செப்ட். நீ ஒரு சிங்கத்துக்கு இருக்கிறியா, சிங்கத்துக்கு முடி வருதா, அதுக்கு என்ன இருக்கு? ஒரு ஜீன் இருக்கு, அந்த ஜீனுக்கு ஒரு புரோட்டீன் இருக்கு, அந்த புரோட்டீனுக்கு கோடான் இருக்கு, அந்த கோடானுக்கு அமினோ ஆசிட் இருக்கு. அவ்வளவுதான் விஷயம். Which means all the living system is having a general scenario followed, a common scenario followed, hence it is called as universe. அவ்வளவுதான் விஷயம். Okay, கதிரவன், good evening. Hello கதிரவன், good evening. காட்ல இருக்காரோ, எங்க இருக்காரு? எல்லா காடையும் யாம் ப்ரே பண்ணுவான்னு ரிலீஜனை வச்சு பேச. ஓகே தம்பி, இத பத்தி பேசினா நமக்கு செஷன் மாறி போயிடும், நம்ம பயாலஜிக்குள்ளே பேசிடலாம். சரியா? ஃபைன். அடுத்து பாருங்க, why the human genome project. இது ரொம்ப முக்கியமான கேள்விடா. இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் நிறைய கேட்பாங்க. ஏன் தெரியுமாடா? நீங்க ஜெனரலா யோசிச்சு பாருங்க, இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் பத்தி பண்றதுக்கு நிறைய கண்ட்ரீஸ் கஷ்டப்பட்டு, ஒரு மனுஷங்களோட கஷ்டம் இதெல்லாமே. சோ அப்போ அந்த வந்து என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா அதை வச்சு ஒரு கேள்வி கேட்பாங்க, கண்டிப்பா தெரிஞ்சதுக்காக ஒரு கேள்வி கேட்பாங்க. ரொம்ப முக்கியமான கான்செப்ட். லிசன் பண்ணுங்க, ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட ஏன் வந்து ஒரு மெகா ப்ராஜெக்ட் சொன்னாங்க? இதுக்கு ஈஸி ஆன்சர் இருக்கு பாருங்க. இது 1919ல ஆரம்பிச்சு 13 வருஷம் நடத்துனானுங்க. 13 years. They took 13 years to complete this HGP. அப்ப இது ஒரு பெரிய விஷயம் தானே, மெகா ப்ராஜெக்ட் தானே. ஓகே, அடுத்து பாருங்க, ஹியூமன் ஜீனோம் பாருங்க, 3 × 10⁹ பேஸ் பேர்ஸ் இருக்கு, larger than organism. ஹியூமன் டிஎன்ஏல இருக்கிற 30,000 ஜீன்ஸ் அவங்க டீகோட் பண்ணி சீக்வென்ஸ் பண்ணிட்டாங்க. அப்படின்னா என்ன? அதாவது உன் பாடியில ஒரு ஜீன் இருக்கு, அந்த ஜீனுக்கு என்ன வேலைங்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. மாதிரி எவ்வளவு ஜீன்? 30,000 ஜீன் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஒரு சாதாரண விஷயமே இல்லடா. லிங்க்டு வித் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் டெவலப்மெண்ட். அப்படின்னா நான் இந்த சீக்வென்ஸ் பண்ண விஷயத்தை எல்லாம் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அடுத்தடுத்து வர ஜெனரேஷன்ஸ், அடுத்தடுத்து வர ரிசர்ச்சர்ஸ், ப்ராஜெக்ட்ஸ் இது எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஓகே, கிளியர்? ஃபைன். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. If the coding sequence in a transcription unit is written as follows, இது சீக்வென்ஸ் கொடுத்திருக்காண்டா, write down the sequence of mRNA. டேய் சூப்பர் கேள்விடா. என்ன கேட்டிருக்கா பாருங்க. டேய் ஒரு சீக்வென்ஸ் கொடுத்திருக்காங்கடா, நல்லா பாருங்க. அந்த சீக்வென்ஸை கொடுத்து இந்த சீக்வென்ஸோட mRNA சீக்வென்ஸ் என்ன வரும்னு கேக்குறானுங்க. டேய் நல்லா யோசிச்சு பாருங்க. டெம்ப்ளேட் ஸ்டாண்டுக்கு வர்றதா இந்த கோடிங் ஸ்டாண்ட். கரெக்டா? காம்ப்ளிமெண்ட் கோடிங் ஸ்டாண்ட். கோடிங் ஸ்டாண்ட்ல இருந்து உருவாகுற mRNA ஆக்சுவலி எப்படி இருக்கும்? mRNAல என்ன இருக்காது? Tங்கிற கான்செப்ட் மட்டும் இருக்காது. அதுக்கு பதிலா என்ன இருக்கும்? U இருக்கும். யோசிச்சு பாருங்க. டிஎன்ஏல இருந்து நம்ம ஆர்என்ஏ உருவாக்குறோம். டிரான்ஸ்கிரிப்ஷன் அதானே, டிஎன்ஏ டு ஆர்என்ஏ, mRNA உருவாக்குறது. அந்த mRNA சிங்கிள் ஸ்டாண்டர்ட். அப்ப mRNA என்னெல்லாம் பேசிஸ் இருக்கு? A இருக்கு, G இருக்கு, T போல என்ன இருக்கு? U இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, T போல என்ன இருக்கு? U இருக்கு. அப்போ இந்த சீக்வென்ஸ் வந்து கோடிங் சீக்வென்ஸ் which is nothing but the same mRNA. ஆனா என்ன இருக்காது? T மட்டும் இருக்காது. அப்ப T போல U போட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு. அவ்வளவுதான் ஆன்சர். அப்ப என்ன வரும் இந்த இடத்துல? இந்த T க்கு பதிலா நீங்க U ரீப்ளேஸ் பண்ணும். அவ்வளவுதான்டா, இதுதான ஆன்சர். ஓகே, டேய் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. mRNA கேட்கும்போது நம்ம மண்டைக்குள்ள ஏறிடணும். டி வராது யூ தான் வரும் அப்படிங்கறத மண்டைக்குள்ள ஏற்றணும். ஏன்னா ஆர்என்ஏவோட பேஸே அதுதான். ஓகேவா? புரிஞ்சிருச்சா? ஈஸியா இருக்கா? இந்த மாதிரி கேள்வி கேட்பான்டா, நோட் பண்ணி வச்சுக்கோ. கிரியேட்டிவ் அப்ப கிரியேட்டிவ் சொல்லுவானுங்க, அதனால நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த கேள்வி. why is tRNA called an adapter molecule? எதனால tRNA-வை அடாப்டர்னு சொல்றோம்? அடாப்டர்னா என்னடா? இது நான் கிளாஸ் சொல்லி கொடுத்திருக்கேன். அடாப்டர்னா ஒரு பொருளை இன்னொரு பொருளுக்கு லிங்க் பண்ண ஹெல்ப் பண்றதுதான் அடாப்டர். tRNA அப்படி என்ன சார் பண்ணுது? டேய் tRNA பாருங்கடா, இட் brings the amino acid. அதாவது இந்த பர்టిక్యులர் இந்த யூனிட்ஸ்க்கு தேவைப்படக்கூடிய இந்த அமினோ ஆசிட் கொண்டு வர்றது யாரு? tRNA. பாத்தீங்களா?
இங்க இருக்கிற அமினோ ஆசிட் டிஆர்என்ஏ அட்டாச் பண்ணி சைட்டோல சுத்திட்டு இருக்கும் அது போய் பிடிச்சு கரெக்டா செக் பண்ணி கொண்டு வந்து நேரா கோடான் சீக்வென்ஸ்ல அட்டாச் பண்ணி விட்டுரும். அட்டாச் பண்ணிச்சுன்னா அந்த கோடானுக்கு நேரா அமினோ ஆசிட் ஜெனரேட் ஆயிரும். அவ்வளவுதான் விஷயம். ஓகே அரிஸ் சர் ராக் அதர் ஷாக் தம்பி ரெண்டு டீம் ஆகிட்டேன் சரியா? ஓகே ஃபைன். So the transfer RNA or tRNA molecule of a cell act as a vehicle that picks up the amino acids scattered throughout the cytoplasm and also reach specific codes. So this is anticodon of mRNA molecule. Hence it is called as adapted molecule. ரெண்டு எப்படி ஞாபகம் ஒரு பாயிண்ட் அமினோ ஆசிட் தூக்குறது, செகண்ட் பாயிண்ட் ஸ்பெசிபிக் கோட்ஸ் ரீட் பண்றது. ஓகே இந்த ப்ராசஸ் நம்ம டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோ, அது மட்டும் கொஞ்சம் கோ த்ரூ பண்ணுங்க. That's why we call it as adapter molecule. அவ்வளவுதான் விஷயம். Fine. Yes, அடுத்து பாருங்க mention the difference between monocystronic and polycystronic. என்ன சார் சொல்றீங்க monocystronic polycystronic? பாத்துறோமா ஈஸிடா. monocystronic is found in eukaryotes. அப்படினா இந்த இடத்துல இந்த mRNA வந்து ஒரே ஒரு புரோட்டீனை வந்து என்கோட் பண்ணும். mRNA என்ன பண்ணும்? ஒரே ஒரு புரோட்டீனை என்கோட் பண்ணும். ஆனா பாலிசிஸ்ட்ரானிக்னா அது ப்ரோகாரியோட்ஸ்ல பார்க்கலாம். அது என்ன பண்ணும்? அந்த ஒரே mRNA மல்டிபிள் புரோட்டீன்ஸ்க்கு இன்ஃபர்மேஷனை கேரி பண்ணும். ரொம்ப ஈஸி ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி தெரியுமா? PP பாலிசிஸ்ட்ரானிக் ப்ரோகாரியோட்ஸ், மோனோசிஸ்ட்ரானிக் யூகாரியோட்ஸ். டேய் ஒன்னு ஞாபகம் வச்சா போதும், ME ன்னு கேட்காதீங்க. PP ஞாபகம் வச்சா ஆட்டோமேட்டிக்கா ME எழுதிடலாம் சரியா? சோ அது வந்து என்ன பண்ணும்? மோனோசிஸ்ட்ரானிக்னா ஒரே ஒரு mRNA ஒரே புரோட்டீன் கோட் பண்ணும். பாலினா இட் இஸ் கோயிங் டு கோட் ஃபார் many. இஸ் இட் கிளியர்? எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? இந்த மாதிரி கேள்வி எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க, நான் மறந்து போகும். ஓகே ஃபைன். அடுத்து பாருங்க டிஃபைன் டிரான்ஸ்கிரிப்ஷன். இது வந்து ரொம்ப பேசிக்கான கேள்வி, ஈஸியான கேள்வி, அழகா மார்க் வாங்கலாம். பாருங்க the process of copying genetic information from one strand of DNA into RNA. அதாவது DNA வை டெம்ப்ளேட்டா வச்சு RNA வை உருவாக்குறது என்ன சொல்றாங்க? டிரான்ஸ்கிரிப்ஷன். என்ன சொல்றாங்க? டிரான்ஸ்கிரிப்ஷன். புரிஞ்சுதா? அது ஈஸியா இருக்கா? எல்லாருக்கும் ஈஸியா இருக்கா? this process takes place in presence of DNA dependent. இந்த பாயிண்ட் நீங்க எழுதி வை, கண்டிப்பா ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்கடா. நீ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதினா உனக்கு ஃபுல் மார்க் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா டீச்சர்ஸ் யோசிப்பாங்க, இவனுக்கு கொடுக்கணுமா, இவன் எப்படி ரொம்ப பேசுவான்னு எப்படி யோசிப்பாங்க. அப்ப அந்த டைம்ல நீ இந்த பாயிண்ட் எழுதினு வை, கண்டிப்பா கொடுத்துருவாங்க. என்ன கொடுத்துருவாங்க? கண்டிப்பா மார்க் கொடுத்துருவாங்க. என்ன பாயிண்ட் அது? அப்படி DNA வை டிபெண்ட் பண்ணி நான் RNA பாலிமரேஸை யூஸ் பண்ணி RNA வை உருவாக்குறேன். The thing is template strandங்கிற DNA அதை வச்சு நான் RNA polymerase யூஸ் பண்ணி RNA வை உருவாக்குறேன். ஏன் RNA polymerase யூஸ் பண்றேன்? ஏன்னா நான் RNA வை உருவாக்குறேன். DNA வை உருவாக்குறேன்னா DNA polymerase யூஸ் பண்ணலாம். நான் RNA வை உருவாக்குறனால RNA polymerase யூஸ் பண்றேன். அவ்வளவு விஷயம். Clear? So this process takes place of DNA dependent RNA polymerase. Clear-ஆ? ஈஸியா இருக்கா? ஓகேடா. சூப்பர். Okay Vinisha, yes, correct. Fine. அடுத்து பாருங்க differentiate leading strand and lagging strand. அதுக்குமே டைமர் டயகிராம் போட்டாலே பாதி வேலை முடிஞ்சிரும்டா. இதுதான் leading strand and lagging strand. ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே இங்க பாருங்க. Yes. So leading strand, template strand runs 3' to 5' relative to DNA polymerase. இங்க பாருங்க. Can you see this? This is what we call it as leading strand. இங்க போகுது பாத்தீங்களா? அதாவது DNA இப்படி இருக்கும்டா. நான் இது வந்து உங்களுக்கு போன கிளாஸ்ல மாலிகுலர் ஜெனெடிக்ஸ் கிளாஸ்ல நான் வந்து உங்களுக்கு இத சொல்லி கொடுத்திருப்பேன். ஜாக்கெட்லாம் மாட்டி அலப்பற பண்ணி சொல்லி கொடுத்திருப்பேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நல்லவேளை ஜாக்கெட் போட்டேன் இன்னைக்கு. இப்படி இருக்கும். சோ DNA டபுள் ஸ்டாண்ட் தானே. அப்ப DNA என்ன ஆகும்? அப்படியே அன்வைண்ட் ஆகும். இது அப்படியே அன்வைண்ட் ஆகும்போது இந்த இடத்துல இன்னொன்னு உருவாகும், இந்த இடத்துல இன்னொரு ஸ்டாண்ட் உருவாகும். அப்படி மொத்தம் 4ஆ மாறும் DNA. புரியுதா? அப்படி இப்படியே பிரியும் போது அப்படியே பிரியுது பாத்தியா? அப்படி இமேஜ் பண்ணிக்கோ. அப்படியே இப்படி இருந்திருக்குடா, அப்படியே பிரியும் போது ஒரு எண்ட் 3' to 5'. அப்ப பிரச்சனை இல்ல. ஆப்போசிட் எப்படி இருக்கு? 5 to 3. அப்ப 5 to 3 அழகா அப்படியே வரும். அது பேரு தான் லீடிங் ஸ்ட்ராண்ட். ஆனா இந்த பக்கம் பாருங்க, இந்த பக்கமோட டெம்ப்ளேட்ல என்ன இருக்கு? 3' to 5' இருக்கு. அப்ப கீழ வரும்போது ஆப்போசிட் ஆயிரும். 3' to 5'. அப்போ இங்க நல்லா கவனிங்கடா. ஒரு ஸ்ட்ராண்ட்ல இங்க இருந்து DNA உருவாகும், இன்னொரு ஸ்டாண்ட்ல இங்க இருந்து உருவாகும். அப்ப இங்க இருந்து உருவாகுது என்ன சொல்லுவோம்? இப்படியே கீழாப்புல வரும். அது என்ன சொல்லுவோம்? லாகிங் ஸ்டாண்ட் சொல்லுவோம். ஓகே ஏன்னா எப்பவுமே 5' to 3' தான் என்ன ஆகும்? அப்படியே உருவாகி போகும். புரியுதா? அவ்வளவுதான்டா. டெம்ப்ளேட்ஸ்ல பாருங்க runs from 5' to 3' to DNA polymerase. அவ்வளவு விஷயம். ஈஸி அவ்வளவுதான்டா. புரிஞ்சிருச்சா? ஈஸியா இருக்கா? ஃபைன். அடுத்து பாருங்க. Write the central dogma of protein synthesis in molecular biology. ரொம்ப முக்கியம்.
மார்க் வைஸோ இல்ல கான்செப்ட் வைஸோ நான் அதெல்லாம் சொல்லலாம். உங்களுக்கு அடிப்படையா பயாலஜி படிச்சிருக்கீங்க இல்ல பயாலஜி லைஃப் எடுக்க போறீங்கன்னா this is super important. There is no compromise in knowing this. Okay, it's nothing but DNA to RNA is called as transcription, RNA to proteins is called as translation, and DNA also undergoes replication. இவ்வளவுதான் விஷயம். இதை நீங்க அப்படியே வரைஞ்சிட்டீங்கன்னா full mark கொடுத்துருவாங்க with star தரலாம் நான் பேசிக்கிறேன். ஓகேவா? ஃபைன், கிளியர். அடுத்து பாருங்க 3 மார்க்ஸ் ஆரம்பிச்சலாமா? கிளியர், சூப்பர். பாருங்க, state any 3 goals of HGP. அப்ப என்ன முக்கியம்? கண்டிப்பா ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்ல இருந்து கேள்வி வர்றது உறுதி. It can be either 2 mark, 3 mark, 5 mark, even 1 mark. பாத்துருவோமா? So HGP ஓட பிரைமரி கோல்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் ஹியூமன்ல இருக்கிற மொத்த ஜீனை கண்டுபிடிக்கணும். அப்படி இருந்தாதான் எனக்கு என்னெல்லாம் பண்ண முடியும்னு தெரியும். கரெக்டா? Sequence 3 billion page base and store data in database, improve data analysis tool, transfer tech to industry, address ethical, legal, social issues. எல்லாமே பண்ணலாம். ஒரு ஜீன்ல இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இந்த ஜீன் இல்ல இந்த பிரச்சனை நான் ஆல்ரெடி சீக்வென்ஸ் பண்ணிட்டேனே, அப்ப எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அப்ப அது எல்லாமே இது HGP ஓட பிரைமரியான கோல்ஸ். Is it clear? Fine, super. What is called operons? இதுவுமே முக்கியம்டா. நீ இப்பதான் பார்த்த பாலிசிஸ்டானிக் மோனோசிஸ்டானிக் பாத்தீங்களா? அதுல பாலிசிஸ்டானிக் பாத்தீங்களா? ப்ரோகாரியோட்ஸ் என்ன பார்த்தோம்? ஒரே ஒரு இது வந்து நிறைய அமினோ ஆசிட்ஸ் கோட் பண்ணி பாத்தீங்க. அப்படியே என்ன இதான்டா அது என்ன? கிளஸ்டர் ஆஃப் ஜீன்ஸ் வித் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் கால்ட் ஓப்ரான்ஸ். இவனுக்கு தான் அவனுங்க கிளஸ்டர் ஆஃப் ஜீன்ஸ் எல்லாமே சேர்ந்து இருக்கிற ஒரு கூட்டமா இருக்கக்கூடிய ஜீன்ஸ் என்ன பண்ணுது? வித் ரிலேட்டட் ஃபங்க்ஷன், which means with same functions, they are called as operons. So இந்த கேள்வி கேட்பாங்கடா, அதுமே முக்கியம். சரியா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, distinguish between structural gene, regulatory gene and operator gene. பாத்துருவோமா என்னன்னு? ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, structural gene codes for proteins, rRNA and tRNA recombination cell. நம்ம வந்து அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட் பார்க்கும்போது ஸ்ட்ரக்சரல் ஜீன் பார்த்துருப்பீங்க. அப்ப அந்த ஸ்ட்ரக்சரல் ஜீன் என்ன பண்ணுது? அதுக்கு தேவையான mRNA-வை உருவாக்குது with the help of this rRNA tRNA. Okay, that is the first thing. சரியா? Thug life, hi sir, easy sir. Hi thug life. Simple பண்ணானீங்க. அடுத்து பாப்போமா? Promoters are the signal sequences in the DNA that initiate RNA synthesis. நல்லா நான் அந்த கிளாஸ்ல தெளிவா சொல்லியிருப்பேன். ப்ரோமோட்டர் இல்லாம இது ஆரம்பிக்காது. அப்படின்னா என்ன? ஒரு பொருளை நிக்கிறதுக்கும் ப்ரோமோட்டர் வேணும், ஒரு பொருள் ஆரம்பிக்கிறதுக்கும் ப்ரோமோட்டர். நம்ம எதில் பார்த்தோம்? லாக் ஆப்ரான்ல பார்த்தோம். எல்லாம் தெளிவா சொல்லி கொடுத்துருப்பேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அது கோ த்ரூ பண்ணி பாருங்க. சரியா? அப்போ அந்த ப்ரோமோட்டர் சிக்னல் சீக்வென்ஸ் that initiate RNA synthesis. அப்ப RNA polymerase binds to the promoter prior to the initiation. அப்ப அது வந்து பைண்ட் ஆனதுக்கு அப்புறம் ப்ரோமோட்டர் ரெடி ஆகி சிக்னல் கொடுக்க ஆரம்பிச்சுச்சுன்னா கடன்னு ஃப்ரேம் ஆக ஆரம்பிச்சிடும். அவ்வளவு விஷயம். ஓகே, அடுத்து பாருங்க, ஆபரேட்டர்ஸ் பத்தி சொல்றாங்க. The operators are present between the promoters and structural gene. Promoters okay, structural gene okay. அப்ப ஆபரேட்டர்ஸ் வேற என்ன? நல்லா ஞாபகம். சம்டைம்ஸ் நீங்க லாக் ஆப்ரான்ல படிச்சிருப்பீங்க. உங்களுக்கு இப்ப சொல்லும்போது சில பேருக்கு படிச்சவங்களுக்கு புரியும்டா, படிக்காதவங்களுக்கு இது புரியாது. சோ நீங்க ஒன் ஷாட் சும்மா 2x ல பாருங்க, இந்த கான்செப்ட் மட்டும் பாருங்க. ஓகேவா? சொல்ல குயிக்கா சொல்ல கேளுங்க. இந்த லாக் ஆப்ரான்ல அதுக்கு தேவை இல்லாத டைம்ல அது இன்ஹிபிட் ஆகும். அதுக்கு தேவையான டைம் இன்ஹிபிட் ஆகும். அது இன்ஹிபிட் ஆகுது எப்படி? இந்த ஆபரேட்டர்ல வந்து பைண்ட் ஆகும். அப்ப இந்த ஆபரேட்டர் என்னது? ஆக்சுவலி அந்த ரிப்ரெசர் வந்து பைண்ட் ஆகக்கூடிய அந்த ரீஜன், இட் ஆக்ட் as a region. பாருங்க, the repressor protein binds to the operator region of the operon. அவ்வளவுதான் விஷயம். ஈஸியா இருக்கா? இஸ் இட் கிளியர்? அதாவது இந்த ரிப்ரெசர் வந்து அது ஆக்ட் ஆனாதான் அந்த ப்ராசஸ் நிக்கும். ஆனா அது எங்க போய் பைண்ட் ஆகும்? ஆப்ரான்ல பைண்ட் ஆகும். அவ்வளவுதான். ஓகே, ஆபரேட்டர்ல பைண்ட் ஆகும்போது அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்டாப் ஆயிடும். Fine, is it clear? Yes, அடுத்து 5 marks பாத்துருவோமா? ரெடியா? So 2 marks பார்த்தாச்சு, 3 marks பார்த்தாச்சு, 5 marks பார்த்தாச்சு. ரொம்ப முக்கியமான சாப்டரா. நீங்க எல்லாம் பயந்து இருக்கிற சாப்டர்ங்கிறது எல்லா எக்ஸாம் கனெக்டிங் பாடிஸ்க்கும் தெரியும். என்ன பண்ணுவானுங்க? அதுக்கு ஏத்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி கொடுப்பானுங்க. சரியா? இது வரைக்கும் யாருக்கு டவுட் இருக்கா? Is it all clear for everybody? All good? Fine. எல்லாத்துக்கும் ஓகேவாடா? நம்ம குயிக்கா அடுத்து பார்த்துடலாமா? What are the applications of DNA fingerprinting technique? Okay, அது என்ன பண்ணலாம்? DNA fingerprint technique வச்சு நான் ஈஸியா ஒரு குற்றவாளியை கண்டுபிடிச்சிடலாம். ஒரு கிரைம் நடந்திருக்கிற இடத்துல எனக்கு சாம்பிள் கிடைச்சிருக்கு, நான் கொஞ்சம் சாம்பிள் தெரிஞ்சு வச்சிருக்கேன். அவங்கள வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது எது உண்மை எது போய் நான் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். Yes, it will bind in operator. Correct, Rathagle, if you're right. It will bind in operator and does not allow to finish. Correct. You are right. That is the answer. Okay, super.
ஓகே இப்போ இந்த क्वेश्चन பாருங்க DNA fingerprinting என்ன டெக்னிக்ஸ் இருக்கு forensic analyze பண்ணலாம் pedigree analyze பண்ணலாம் conservation of wildlife anthropological studies எல்லாமே நீங்க ஆல்ரெடி தெளிவா படிச்சிருப்பீங்க so it is very easy for you guys so quickly நம்ம என்ன பண்ணலாம் அடுத்த क्वेश्चन குள்ள போயிடலாம் okay writes about the salient features of genetic code இதுவுமே ரொம்ப முக்கியமான இந்த டேப்லோ காலம் நான் லைவ்லயே சொல்லிருப்பேன் ரொம்ப முக்கியமான ஒரு டேப்லோ காலம் பாத்துருவோமா பாருங்க ஃபர்ஸ்ட் எஸ் ஜெனடிக் கோடுக்கான சில பல ஃபீச்சர்ஸ் கேக்குறாங்க சில பல என்ன சொல்றது அதோட தன்மைகள் பாத்துருவோமா ஃபர்ஸ்ட் பாருங்க ட்ரிப்ளெட் எப்பவுமே 3 பேசஸ் சேர்ந்து இருக்கிறது ஒரு கோடம் UAA AGG UGC இந்த மாதிரி என்ன ஆகும் மூணு சேர்ந்து கோடான் ஃபார்மட்ல இருக்கும் ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் அடுத்து மொத்தம் பாருங்க 61 சென்ஸ் இருக்கு மீதி 3 ஸ்டாப் இருக்கு ஓகே மொத்தம் 64ல 3 வந்து ஸ்டாப் கோடான் அப்படினா அந்த கோடான் வந்துருச்சுனா அவ்வளவுதான் சோலி முடிஞ்சுங்கிற மாதிரி அந்த process அங்க நின்றும் அங்க தேவைப்படக்கூடிய எல்லா புரோட்டீன்ஸும் அங்க ஸ்டாப் ஆயிரும் because it is a stop codon புரிஞ்சிருச்சா அடுத்து பாருங்க யுனிவர்சல் இப்பதான் பார்த்தோம் same code used across nearly all organisms most of the all organisms என்ன பண்றாங்க இத யூஸ் பண்றாங்க yes tag life tag காட்டிட்டு இருக்கீங்க சூப்பர் அடுத்து yes exactly da fine so universal பார்த்தாச்சு non overlapping பாருங்க codons hidden sequence no overlaps அதாவது overlapping sequence வராதுடா ஏனா overlap ஆயிடுச்சுனா codons தப்பாயிரும் அது எல்லாமே மாறி போயிடும் so same codons வந்து அப்படியே கரெக்ட்டா ஃபார்ம் ஆயி வரும் ஓகே அடுத்து பாருங்க கமாலஸ் நீங்க கோடன் எழுதும்போது u g c ன்னு எழுத கூடாதுடா தப்பாயிரும் ஓகே there shouldn't be any commas or literally there is no dots also it should be completely filled plainly okay u a அப்படிங்கிற மாதிரி எழுதணும் degenerate multiple codons for many amino acids each codon codes for exactly one amino acid ரொம்ப ஈஸிடா leucinங்கிற ஒரு அமினோ ஆசிட்க்கு மேபி ஒரு 5 இல்ல ஒரு 6 கோடான்ஸ் இருக்கலாம் ஆனா அந்த 6 கோடான்ல அந்த UA இருக்குன்னு வெப்போ அது leucin மட்டும் தான் கோட் பண்ணும் அது செகண்ட் பாயிண்ட் each கோடான்ங்கிறது என்னது அந்த ட்ரிபிள் ஃபார்மட்ல அந்த each கோடான் கோட்ஸ் ஃபார் எக்ஸாக்ட்லி one amino acid ஆனா ஒரு மல்டிபிள் கோடான் வந்து ஒரு அமினோ ஆசிட் இருக்கலாம் அதாவது ஒரு கோடான் வந்து ஒரே ஒரு அமினோ ஆசிட் தான் கோட் பண்ணும் ஆனா அந்த அமினோ ஆசிட்க்கு பல கோடான்ஸ் இருக்கலாம் அவ்வளவுதான் விஷயம் ஓகே சூப்பர் ஓகே தக்லி வெரித்தனமா ஆன்சர் பண்ணிருக்கான் நான் அப்படியே வாயை கட்டி போட்டாலும் அப்படியே வாயை திறந்து சொல்லுங்கிற மாதிரி ரெட்டியை கடகடன்னு ஆன்சர் பண்ணிட்டு இருக்கான் சூப்பர் வெரி குட் அப்போ உங்களுக்கு கண்டிப்பா இந்த செஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே கண்டிப்பா போய் பாருங்க அடுத்து நான் ambiguous பார்த்தாச்சு அடுத்து பாருங்க polarity எப்பவுமே 5 prime to 3 prime இருந்துச்சுனா அடுத்த எண்ட்ல 3 prime to 5 prime இருக்கும் எப்பவுமே ஆப்போசிட் polarity இருக்கும் என்ன ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் ஸ்ட்ரக்சர் வைஸ்ல இன்டெகிரிட்டிக்காக டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் அது ஒரு விஷயம் ஸ்டார்ட் கோடன் பாருங்க AUG வந்தாலே ஸ்டார்ட் கோடன் also codes for methionine so AUG இருக்கு ரெண்டு இருக்கு ஒன்னு ஸ்டார்ட் கோடன் and it also codes for methionine and stop கோடன் பாருங்க UAA UGA UAG signal synthesize termination no amino acid அவ்வளவுதான்டா ஈஸியா இருக்கா அந்த கேள்வி கேட்பாங்க அடுத்த கேள்வி explain the formation of nucleosome பத்தியும் கேள்விகள் கேட்கப்படும் ஓகே சோ நியூக்ளியோசோம் பத்தி கேட்டா நீங்க டயகிராமால போட்டு வரதுக்கு டைம் ஆகும் சோ சிம்பிள் அந்த பாயிண்ட்ஸ் முடிச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பண்ணலாம் நீங்க DNA சிம்பிள் எழுதுங்க DNA என்னது நெகட்டிவ்லி சார்ஜ் DNA அப்ப அந்த DNA வை சுத்தி பாசிட்டிவா சில புரோட்டீன்ஸ் இருக்கும் அவனுக்கு பேர் தான் ஹிஸ்டோன் அப்ப அந்த ஸ்ட்ரக்சர் என்ன சொல்றாங்க நியூக்ளியோசோம் சொல்றாங்க அவ்வளவுதான் பாருங்க negatively charged DNA is wrapped around the positively charged histone octamer to form a structure called nucleosome octamer னா ஒண்ணுடா 1 2 3 4 பின்னாடி 1 2 3 4 அப்படி 4 8 சேர்த்து ஒண்ணா இருக்கும் அது octamer ஓகே அப்ப அந்த மாதிரி யார் இருப்பா DNA வந்து இத சுத்தி அப்படியே இருக்கும் ஓகே இப்படி இருக்குனா இங்க அப்படியே DNA அப்படியே சுத்தி இருக்கும் clear is it clear that is what we call it as nucleosome fine அப்ப இதுக்கு அப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சும்மா எழுதி விடுங்க ஓகே ஏனா மார்க் வேணும்ல so typical nucleosome contains 200 base pairs of DNA the histone octamers are in close contact and DNA is coiled on the outside of the nucleosome அது புரிஞ்சிருச்சுல நான் சொன்னேன் இதே மாதிரி டயகிராம் இருக்கும் histones நாலு அப்படியே பேக் ஆயிருக்கும் முன்னாடி நாலு இருக்கும் பின்னாடி நாலு இருக்கும் அப்படியே பேக் ஆயிருக்கும் அது சுத்தி அப்படியே DNA அப்படியே wrap ஆயிருக்கும் ஓகே சூப்பர் so neighboring nucleosomes இங்க nucleosome இருக்கு அந்த nucleosome எப்படி கனெக்ட் ஆயிருக்கு with the linker DNA called H1ங்கற linker DNA மூலம் கனெக்ட் ஆயிருக்கு ஏனா அப்படி அது கனெக்ட் ஆயி solenoid ஃபார்ம் ஆனா மட்டும் தான் அழகா பேக் ஆகும் பேக்கேஜிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் இது சரியா
சூப்பர்ரா தக் லைஃப் வெரித்தனம் ஆன்சர் பண்ணிருக்க சூப்பர். அப்ப நாளைக்கு கிரியேட்டிவ் 1 மார்க் செஷன் வந்து ஆன்சர் பண்ணு புரியுதா? கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா சூப்பர் மார்க் வாங்கிடலாம். ஓகே சோ அடுத்த எவல்யூஷன் ஆரம்பிச்சிடலாமா? ரெடியா இருக்கீங்களா? குயிக்கா கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். Are you guys ready for evolution? Quickly tell me. எஸ் ரெடி ஆயிட்டீங்களா? சூப்பர். ஸோ எவல்யூஷன் ஆரம்பிச்சலாம்டா. எவல்யூஷன் வந்து ஒரு சாப்டர், ஆனா அது ஈஸியா புரிஞ்சு லைஃபோட புரிஞ்சு படிக்கிற சாப்டர். ஓகே ஸோ பார்த்துருவோமா ஈஸியா? எஸ் 2 மார்க்ஸ் ஆரம்பிப்போம். we are not going to waste the time. First question, what are coprolites? What are coprolites? இதெல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது கொஞ்சம் யோசிப்பீங்க, என்னடா இப்படி எல்லாம் இருக்கான்னு யோசிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் coprolites. பார்த்துருவோமா? Hardened fecal matter termed as coprolites occur as tiny pellets. Analysis of the coprolites enable us to understand the nature of diet the prehistoric animals thrived on. ரொம்ப ஈஸியா சொல்லணும்னா human waste, the fecal matter. அந்த fecal matter என்னவா மாறும்? ஃபாசிலா மாறும். இந்த fecal matter வந்து கட்டியா ஃபாசிலா மாதிரி பல 100 வருஷம் தாண்டி அது அப்படியே இருக்கும். அது வந்து இந்த people கையில கிடைச்சிச்சுன்னா they analyze and they understand the diet pattern. அப்ப இந்த வேஸ்ட்ல வந்து கண்டிப்பா ஏதாவது இருக்கும்ல, அனிமல்ஸ் இருக்கா, பிளான்ட்ஸ் இருக்கா, பருப்பு இருக்கா, தானியம் இருக்கா, பன்னீர் இருக்கா, சிக்கன் இருக்கா, கண்டுபிடிச்சிடலாம்ல. கண்டுபிடிச்சு என்ன பண்ணலாம்? அது மூலமா ஈஸியா அந்த ஹியூமன்ஸோட டயட்டை வந்து ஈஸியா கிராக் பண்ணலாம். ஸோ கார்பரேட்ஸ் கண்டிப்பா கேட்டா இது ஈஸியா இருந்தா போதும். Hardened fecal matter. Fine. Yes, easy only sir, but you remember a lot. Very good. Exactly you said. It is very easy, but you have to remember a lot. That's why எப்பவுமேடா எவல்யூஷன் படிக்கும்போது try to relate it with your life. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஏன்னா இப்போ நீங்க வந்து குவார்டர்லி நல்ல மார்க் வாங்குறீங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? யூ ஹவ் அடாப்டட் டு த சிலபஸ், யூ ஹவ் அடாப்டட் டு த டீச்சர்ஸ். நீங்க எவால்வ் ஆகி வரீங்க. இந்த மாதிரி நீங்க ரிலேட் பண்ணி படிக்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப ரொம்ப மண்டல அப்படியே எனக்கு ரொம்ப பிடிச்ச சாப்டர் பர்சனலா. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபேவரட் கேட்டிங்கன்னா எவல்யூஷன் தான். யாருக்குமே பிடிக்காத சாப்டர், நீட் படிக்கிற பசங்களுக்கு பிடிக்காத சாப்டர் எவல்யூஷன் தான். ஆனா எனக்கு பர்சனலா பிடிச்ச சாப்டர் ரொம்ப ரொம்ப பிடிச்சது எவல்யூஷன். Because I love Darwin and his explanations, and I also love how evolution has taken place in all our life. Okay ba? Fine. அடுத்து பாப்போமா? List of the major gases seems to be found in the primitive earth. அதாவது பேபி எர்த், யங் எர்த் இருக்கும்போது அந்த எர்த்ல என்ன இருந்துச்சுன்னு கேக்குறாங்க. என்ன இருந்துச்சு, என்ன கேஸ் இருந்துச்சு? அழகா பாருங்க கொடுத்துருப்பாங்க பாருங்க. அமோனியா, மீத்தேன், ஹைட்ரஜன், வாட்டர் வேப்பர். அந்த பேபி எர்த்துக்கு ஃபர்ஸ்ட் அட்மாஸ்பியர் இல்ல. யோசிச்சு பாரு, பிறந்த குழந்தைக்கு ஃபோராம்ஸ், பைசெப்ஸ், ட்ரைசெப்ஸ் எல்லாம் ஃபுல்லா ஏர் தாடி முடியல இருக்கும், ஒன்றும் இருக்காது. அதே மாதிரி தான் ஒரு பேபி எர்த், பிரிமிட்டிவ் எர்த் ஆர் யங் எர்த்துக்கு என்ன இருக்கும்? அதுக்கு வந்து ப்ராப்பரா அட்மாஸ்பியர் எதுவுமே இருக்காது. ஓகே நான் சொல்ல ஸ்ட்ராட்டோஸ்பியர் எதுவுமே இருக்காது. அது தவிர சில பல கேஸஸ் இருக்கும். என்னென்ன இருக்கும்? அமோனியா, மீத்தேன், ஹைட்ரஜன், வாட்டர் வேப்பர். ஓகே அது என்ன ஆகுது? அப்புறமா இந்த அமோனியாவும் மீத்தேனும் ரியாக்ட் ஆகி தான் ஆக்சிஜன் கூட சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு அண்ட் அதர் கேஸஸ் உருவாக்குது. ஓகே இஸ் இட் கிளியர்? மேக்கிங் சென்ஸ்? ஓகே சோ இது வந்து ஒரு முக்கியமான டாபிக் தான். ஏதாவது புரிஞ்சுதா? இஸ் இட் கிளியர்? ஓகே அடுத்து பாருங்க, வாட் இஸ் கால்ட் கனெக்டிங் லிங்க்? கனெக்டிங் லிங்க் ரொம்ப ரொம்ப சிம்பிள்டா. நான் தெளிவா சொல்ல பாருங்க. நமக்கு எவல்யூஷன்ல பாத்தீங்கன்னா நிறைய ஸ்பீஷிஸ் இருக்கு, நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்பீஷிஸ் இருக்கு. அப்ப இந்த ஸ்பீஷிஸ் இருக்கும்போது என்ன ஆகும்னா, திடீர்னு ஸ்பீஷிஸ் மாறுச்சான்னு கேட்டா டெஃபினட்டா இருக்காது. பிகாஸ் எவல்யூஷன்ங்கிற பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிக்கனா கொஞ்சம் கொஞ்சமா மாறி இருக்கும். இப்போ கடலுக்குள்ள இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஆர்கானிசம் திடீர்னு நடக்க ஆரம்பிச்சுன்னா கேட்டா கண்டிப்பா இருக்காது. கடலுக்குள்ள இருக்கு அப்படியே கிராஜுவலா போகும்போது ஃபின் போயிருக்கும், அந்த ஃபின்னுக்கு மேல கால் வந்திருக்கும், கால் நடக்க ஆரம்பிச்சிருக்கும், அப்படியே மெதுவாக ஓட ஆரம்பிச்சிருக்கும், அப்புறம் ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சிருக்கும். அந்த மாதிரி எவல்யூஷன் வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி ரெண்டு ஸ்பீஷிஸ் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கனெக்டிங் லிங்க் பத்தி இங்க பார்க்க போறோம். பார்த்துருவோமா? The organism which possesses the characters of two different groups, which means it is a transitional stage, are called connecting links. ரொம்ப ஈஸியான ரெண்டு எக்ஸாம்பிள். ஒன்னு வந்து பெரிபாட்டஸ், இன்னொன்னு வந்து ஆர்கியோப்டெரிக்ஸ். ஆர்கியோப்டெரிக்ஸ் டயக்ராம் கொடுத்திருப்பாங்க, சூப்பரா இருக்கும். ஓகே பெரிபாட்டஸ் பாருங்க, கனெக்டிங் லிங்க் பிட்வீன் annelids and arthropoda. நான் இன்னொரு ஹிண்ட் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னைக்குமே கனெக்டிங் லிங்க் மோஸ்டா இருக்கு பாத்தீங்கன்னா பக்கத்து ஃபைலமா இருக்கும். ஓகே மோஸ்டா பாத்தீங்கன்னா பக்கத்து ஃபைலம், பக்கத்து இந்த மாதிரி தான் இருக்கும். சரியா? சோ பாருங்க,
பெரிபேடல்ஸ்ங்கிறது கனெக்டிங் லிங்க் பிட்வீன் annelids and arthropods. ஆர்கோபெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெப்டைல்ஸ்க்கும் ஏவ்ஸ்க்கும் ஒரு லிங்க். அப்போ என்ன அர்த்தம், இந்த ஆர்கியோப்டெரிஸ்க்கு ரெண்டு கேரக்டர்ஸும் இருக்கும். என்ன கேரக்டர்ஸ் இருக்கும், ஆர்கியோப்டெரிஸ்க்கு வந்து ரெப்டைல்ஸோட கேரக்டர்ஸும் இருக்கும், ஏவ்ஸோடதும் இருக்கும். ஓகே, அதுதான் அதுல ஒரு முக்கியமான விஷயம். ஓகேவா? Translation inhabiting protein. ஓகே, என்னாச்சு எதுக்கு சொல்றீங்க, என்னாச்சு, you know about it? ஓகே, சோ அது क्वेश्चन போட்டு சார்ட் பாத்துறோமா? சோ பாருங்க, what do you know about conservates? டேய், இந்த conservates கான்செப்ட் ரொம்ப அழகான கான்செப்ட். பாருங்க, இந்த எவல்யூஷன்ல ஒரு லைஃப் உருவாயிருக்குனா எடுத்த உடனே லைஃபுக்கு ரெண்டு பிரைமரி கேட்டகரி இருக்குடா. லைஃப்னு நீ சொன்னா ரெண்டு விஷயம் கண்டிப்பா இருக்கணும். உனக்கு லைஃப் இருக்கு, எனக்கு லைஃப் இருக்குன்னு சொல்லணும்னா கண்டிப்பா ரெண்டு விஷயம் இருக்கும். என்னது, ஒன்னு வந்து மெட்டபாலிசம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கடா. ஒன்னு வந்து மெட்டபாலிசம், இன்னொன்னு என்ன சொல்லுவோம், இட் இஸ் நதிங் பட் த ரீக்ரியேஷன் ஆர் ரீப்ரொடக்ஷன், அவ்வளவுதான். ஓகே, ஒன்னு வந்து மெட்டபாலிசம் தன்மை, இன்னொன்னு டிவைட் ஆகக்கூடிய தன்மை. இது ரெண்டு இருந்துச்சுன்னு என்ன சொல்லலாம், லைஃப்னு சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது முதல்ல யாருக்கு இருந்துச்சுன்னு சொல்றாங்க, கோசர்வேட்ஸ்க்கு இருக்குன்னு சொல்றாங்க. Okay, so conservates are the first pre-cells which gradually transformed into living cells. Is that clear? Is that clear for everybody? So conservates are nothing but the first pre-cells which gradually transformed into living cells. Is it clear? புரிஞ்சதுக்கு டவுட் ஏதாவது இருக்கா? Fine. உங்களுக்கு வந்து ஆக்சுவலி நான் ஸ்ட்ரீம் பண்ணி முடிச்சு ஒரு 30 செகண்ட்ஸ் பக்கம் அப்புறம் தான் உங்களுக்கு வரும். சரியா? அதனால கொஞ்சம் லேக் இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் உங்களுக்கு. பட் நத்திங் வரிஸ். ஓகே, நீங்க ஆன்சர் பண்ணுங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துப்பேன். ஓகே, இப்போ சொல்லிக்கின்னு புரிஞ்சுப்பேன். 3 மார்க்ஸ் ஆரம்பிச்சிடலாமா? எல்லாமே ரெடியா இருக்கீங்களா? ஷல் வி ஸ்டார்ட்? குயிக்கா சொல்லுங்க பாப்போம், ரெடி ஆயிட்டீங்களா? சூப்பர் சூப்பர். அடிக்கடி எங்க ஓடணும் பயப்படாதீங்களா. லைட்டா தொண்டை அப்படி ட்ரை ஆகும்போது லைட்டா தண்ணி ஊத்துறாங்க. சரியா? ஃபைன். அடுத்த क्वेश्चन பாத்துருவோமா? Explain vestigial organs with examples. Explain vestigial organs with examples. அப்படினா என்ன? vestigial organs என்ன? நல்லா யோசிச்சு பாருடா. உனக்கு ஒரு பொருள் தேவையா இருக்கும்போது அந்த பொருள் அங்க இருக்கலாம். உனக்கு அதுக்கான தேவையே இல்ல, அப்ப உனக்கு அது தேவையா? ரொம்ப தேவையான்னு பேசுங்க, அவ்வளவுதான். பாருங்க சொல்றேன். If there is a need, then there should be someone who supporting that need. உனக்கு அந்த நீடே இல்ல, அப்ப சப்போர்ட் தேவை வேண்டாம். அப்படி நம்ம பாடியில மார்ன சிலத வெஸ்டிஜ். அதாவது நம்ம ஆன்செஸ்டர்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க, அவங்களுக்கு அது தேவைப்பட்டிருக்கும், ஆனா நமக்கு இப்ப தேவையில்லை, அதனால நம்மளை விட்டது யூஸ்லெஸ்ஸா இருக்கு, அதாவது ஃபங்க்ஷன்லெஸ்ஸா இருக்கு. பாத்துருவோமா? சூப்பர். சோ பாருங்க, structures once useful to ancestors now reduced or non-fictional. Example you call it as, that's what you call it as vestigial organs. பாருங்க, human appendix இருந்திருக்குனா என்ன அர்த்தம், நம்ம ancestors வந்து herbivores இருந்திருக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. which means இந்த appendix ஓட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த செல்லுலோஸ் இருக்குல்ல, பிளான்ட் செல்லுலோஸ், அது எல்லாமே டைஜஸ்ட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆனா இப்போ நம்ம அந்த டயட் எல்லாம் மாத்தறனால ஓவர் டைம் என்ன இருக்கு, அப்பெண்டிக்ஸ் வந்து வேலை இல்லாம இருந்திருக்கு. ஓகே, அப்பெண்டிக்ஸ்க்கு வேற சில வேலைகள் இருக்கு, ஆனா ஒரு பிரைமரி வேலையான டைஜஷன் அது பண்ண மாட்டேங்குது. so it is no longer digesting cellulose. clear? got an idea? followed by tailbone. tailbone நமக்கு இப்போ இருக்குடா, குட்டியா இருக்கு, காக்ஸ் tailbone இருக்கு, ஆனா tail இல்ல. அப்ப என்ன அர்த்தம், tailbone இருந்துக்குனா ஃபர்ஸ்ட் tail இருந்திருக்கு. நம்ம ancestors நல்ல மரம் ஏறி இருப்பாங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அடுத்து பாருங்க, விஸ்டம் டீத். இங்க இருக்குள்ள ஒரு ஏஜ்ல வரும்ல, அது இயர் மசில்ஸ், நிக்டிடேட்டிங் மெம்பரேன், இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. நிக்டிடேட்டிங் மெம்பரேன் சொல்லுங்க, கேளுங்க. நிக்டிடேட்டிங் மெம்பரேன் என்றால் தண்ணிக்குள்ள போகும்போது கண்ணு திறந்தே போனீங்கன்னா உள்ள டஸ்ட் எல்லாம் வந்து கிழிச்சு கண்ணு போயிடும். அப்ப அதை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டிரான்ஸ்பரண்ட் லேயர் தான் நிக்டிடேட்டிங் மெம்பரேன். அப்ப அது வந்து இருந்திருக்கு, அப்ப நமக்கு இல்ல, நம்ம தான் தண்ணியில போறது இல்லையே. சோ அதனால இனிஷியல் நம்ம ஆன்செஸ்டர் இருந்திருக்கு, நமக்கு இப்ப அது யூஸ்லெஸ்ஸா இருக்கு. அது என்னன்னா இந்த டாட்டரா,
இந்த டாட் தெரியுது உங்களுக்கு, இன்னும் கொஞ்சம் கண்ணுக்குள்ள போயிடும். ஸோ அந்த டாட் ஒரு வெள்ளை கலர்ல இருக்கும், அதுதான் டெனிங் மெம்பர். சரியா, புரிஞ்சிருச்சா? ஈஸியா இருக்கா? அடுத்து பாருங்க, rearrange the descent in human evolution. human evolution நிறைய பேர் கொடுத்துருக்காங்கடா. எரெக்டஸ், சாப்பியன்ஸ், ராமபெத்திகஸ், ஆஸ்ட்ரலோபிதிகஸ், ஹோமோ ஹேபிலிஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து அழகா அரேஞ்ச் பண்ண சொல்றாங்க. அழகா அரேஞ்ச் பண்ணீங்களா பாருங்க. ஃபர்ஸ்ட் ராமபெத்திகஸ், ஆஸ்ட்ரலோபிதிகஸ், ஹோமோ ஹேபிலிஸ், ஹோமோ எரெக்டஸ், நியண்டர்மேன், ஹோமோ சாப்பியன்ஸ். கிளியர்? ஆக்சுவலி இந்த டயக்ராமே கொஞ்சம் தப்பு தான், ஏன்னா ஜென்ரலா இந்த டயக்ராம் வந்து எவல்யூஷன் எக்ஸ்பிளைன் பண்ணாது. பட் ஸ்டில்ஸ் அதெல்லாம் புக்ஸ்ல இருக்கனால பேசிட்டு இருக்காங்க. சரியா, ஜென்ரலி நம்ம அப்படி உருவாகல, நிறைய டைவர்ஷன்ஸ் நடந்துச்சு, நிறைய பேர் போனாங்க, நிறைய பேர் வந்தாங்க, அதெல்லாம் நிறைய இருக்கு. இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல வரல. ஓகே ஃபைன். ஸோ பட் this நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ராமபெத்திகஸ் ஃபர்ஸ்ட், ஆஸ்ட்ரலோபிதிகஸ், ஹேபிலஸ், எரெக்டஸ், நியண்டர்தல், சாப்பியன்ஸ். கிளியர்? ஓகே, அடுத்து பார்த்துருவோமா? வாட் இஸ் சீவல் ரைட் எஃபெக்ட்? ரொம்ப சிம்பிள். ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் என்ன சொல்றாங்க? சீவல் ரைட் எஃபெக்ட் சொல்றாங்க. இது வந்து பல பேத்துக்கு புரியுற மாதிரி இருக்கும், புரியாது. ரொம்ப ஈஸியா கேளுங்களா. அதாவது random allele frequency changes strong in population. ரெண்டே விஷயம். இந்த யோசிச்சு பாருடா, ஒரு பாப்புலேஷன்ல தெளிவா சொல்லுங்க, ஒரு பாப்புலேஷன்ல சில பல கேரக்டர்ஸ் இருக்கு, which means சில பல alleles இருக்கு. ரெண்டு allele ஒரு கேரக்டருக்கு கோட் பண்றதுனால ஒரு பாப்புலேஷன்ல நிறைய alleles இருக்கு. ஃபார் 4 alleles இருக்கு. இந்த 4 allelesல எவனாவது ஒருத்தர் வெளியே போனாலும் உள்ள வந்தாலும் ஏதாவது நடந்தாலும் இந்த frequency மாறும். கரெக்டா? இது என்ன நடக்கும்? நேச்சுரல் செலக்ஷன் நடக்கும். ஆனா ரேண்டமா நடக்கும். சில விஷயம் ரேண்டமா இருக்கும். ரேண்டமா அந்த allele வந்து அழியறனால or அந்த allele ஆட் ஆகறனால வரக்கூடிய சேஞ்சஸ் தான் ஜெனடிக் ட்ரிஃப்ட்னு சொல்லுவோம். இன்னும் ஈஸியா சொல்லணும்னா, ஒரு காட்டுல ஒரு 10 புலி இருக்கு. அந்த 10 புலியுமே கஷ்டப்பட்டு வாழுது. ஓகே, நேச்சுரல் செலக்ஷன் வந்து நிறைய ப்ரெஷர் கொடுக்குது அதுக்கு. இடி, மின்னல், ஃபுட் இல்ல, ஷேடோ இல்ல. அப்ப அந்த 10ல வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு 5 சர்வைவ் ஆயிடுச்சு. இது பேர் ஜெனடிக் ட்ரிஃப்ட் இல்ல, இது பேர் நேச்சுரல் செலக்ஷன். ஏன்னா அந்த நேச்சர் கொடுத்த பிரஷரை தாங்க முடிஞ்சு இந்த 5 பேருக்கு தான். அப்ப ஜெனடிக் ட்ரிஃப்ட்னா அந்த தாங்க 5 பேர் இருக்கானுங்களா, அந்த 5 பேர் படுத்துட்டு இருக்கானுங்க. ரேண்டமா நான் ஒரு ஹண்டர் போறேன், போயிட்டு கடை சுடுறேன். எனக்கு தோன்ற மாதிரி சும்மா ரேண்டமா சுடுறேன். ரேண்டமா 2 புலி சுட்டேன், 2 புலி செத்துருச்சு. அது என்னடா பாவம் பண்ணுச்சு? அது நேச்சுரல் செலக்ஷன் பீட் பண்ணி தான் வாழ்ந்துட்டு இருந்துச்சு, செத்துருச்சு. அப்ப அது பேர் ஜெனடிக் ட்ரிஃப்ட். ரேண்டமா ஒரு சடன் சேஞ்ச் வந்து நடந்து அந்த allele frequency அங்க டிஸ்டர்ப்ட் ஆயிடுச்சுன்னா அது என்ன சொல்லுவோம்? ஜெனடிக் ட்ரிஃப்ட்னு சொல்லுவோம். அவ்வளவுதான் விஷயம். ஈஸியா இருக்கா? புரிஞ்சுச்சா? ஈஸியா இருக்கா? அப்ப ஜெனடிக் ட்ரிஃப்ட் வந்து எது ரொம்ப காமனா இருக்குங்கறாங்க? ஸ்மால் பாப்புலேஷன்ஸ் ரொம்ப காமனா இருக்கும். ஏன்னா பெரிய பாப்புலேஷன் யோசிச்சு பாரு, ரொம்ப லார்ஜா இருப்பாங்க. அப்ப இந்த 2 சாகிறது 3 சாகிறது ஒரு பெரிய சேஞ்சா இருக்காது. ஆனா இருக்கிறது 5 பேர், அதுல 2 பேர் இறந்துட்டா அப்ப இட் will be a very strong effect there. கிளியர்? அப்ப ஜெனடிக் ட்ரிஃப்ட் கீழ வர்றது தான் இந்த பாட்டில்நெக் எஃபெக்ட், ஃபவுண்டர் எஃபெக்ட். பாட்டில்நெக் எஃபெக்ட்னா அந்த 5 பேர்ல 2 பேர் வெளியே போறாங்கன்னு வைப்போம். ஓகே, ரேண்டமா வெளியே போறாங்க, அது பேர் தான் பாட்டில்நெக் எஃபெக்ட். அது ஏன் பாட்டில் நெக்னு சொல்றோம்னா, பாட்டில் பாத்தீங்கன்னா பாட்டில் குண்டா இருக்கும், நெக் கிட்ட ஒல்லியா இருக்கும். அப்ப அந்த ஒல்லியா இருக்கக்கூடிய இடத்துல எல்லாராலையும் போக முடியாது. நீ வந்து ஒரு பாட்டிலுக்குள்ள வந்து ஒரு 10 பால் வச்சிருக்க, ஆரஞ்சு, கிரீன், ரெட், எல்லோன்னு வச்சிருக்க. நீ ரேண்டமா குளுக்குற கீழே குளுக்கும்போது எல்லாமே உழுகாது, சிலது உழுகும். ஆனா உழுகுறது ரெட்டா, கிரீன், ஆரஞ்சு எல்லாம் தெரியுது, ஏன்னா எல்லாமே சேம் சைஸ்ல இருக்கு. அப்ப அப்படி உழுகுது. அது பேர் தான் பாட்டில் நெக் எஃபெக்ட். புரிஞ்சுதா? ஓகே, அப்ப இந்த பாட்டில் நெக் எஃபெக்ட்ல வரக்கூடியது என்ன ஆகும்னா, ஒரு ஆர்கானிசம் எடுத்துக்கோங்க, அந்த ஆர்கானிசம் தனியா வெளியே போய் இன்னொரு பாப்புலேஷன் உருவாக்கும். அது பேர் தான் ஃபவுண்டர் எஃபெக்ட். ஓகே, நான் சிம்பிளா சொல்லி தரேன்டா, இது டீடைலா கண்டிப்பா சொல்லி கொடுப்போம். பட் திஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகே, சோ குவார்டர்லி எக்ஸாம்பிளுக்கு இது நம்ம பண்ணுவோம். சரியா? இஸ் இட் கிளியர்? ஃபைன். ரெடி சார், ரெடி சார், எஸ் சார். சூப்பர்ரா, சூப்பர்ரா. ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சுச்சா எல்லாத்துக்குமே? ஏங்க டவுட் இருக்கா? Anybody have any doubt? Quickly tell me. 5 marks ஆரம்பிச்சலாமா? சொல்லுங்க. சொல்லுங்க, டவுட் இருக்கா? கிளியர்? எஸ் சார். மேமே இன் மேல் மீன்ஸ் மேமே. டே மேமேங்கிறது உன்னோட மேமரி கிளான்ஸ் மீன் பண்றாங்க. ஓகேவா? மேல்ஸுக்கும் ஃபீமேல்ஸ்க்கும் ரெண்டுமே இருக்கு. ஆனா மேல்ஸ்ல வந்து நான் ஃபங்க்ஷனலா இருக்கு, அவ்வளவுதான், ரூடிமெண்டரியா இருக்கு. சூப்பர் சார். ஓகே ஓகே ஃபைன். 5 மார்க்ஸ் ஆரம்பிச்சலாம். வெரி குட். அடுத்து பாருங்க. How does Hardy-Weinberg's expression explain that genetic equilibrium is maintained in a population less than any 4 factors that can disrupt the genetic equilibrium?
பாத்துருவோமா? சூப்பர் சார், நோ டவுட்ஸ், 5 மார்க்ஸ். ஓகே ஓகே சூப்பர், ஆரம்பிச்சலாம். ரொம்ப சிம்பிள்டா. ஹார்டி வெயின்பர்க் 2 பேர் என்ன பண்றானுங்க தெரியுமா? ஒரு பெரிய ஒரு ரெவல்யூஷன் பண்றானுங்க. அதாவது இந்த மாதிரி எவல்யூஷன் கதையா பேசிட்டு இருந்தவங்கள, கதை இல்லப்பா தம்பி இது நிஜம்னு சொல்லி உள்ள மேக்ஸ் கொண்டு வராரு, உள்ள ஈக்குவேஷன்ஸ் கொண்டு வராரு, கொண்டு வந்து இது உண்மைங்கிறது காட்டுறாரு. ஓகே, அப்படிப்பட்ட ஒரு ஃபேமஸான ஈக்குவேஷன் தான் ஹார்டி வெயின்பர்க்ஸ் ஈக்குவேஷன். வெரி சிம்பிள். p plus q the whole square and the p square plus 2pq plus q square is equal to 1. இதோட ஈக்குவேஷன். இது மூலமா என்ன தெரியுமா சொல்ல வராரு? நான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட் சொல்லிடுறேன். ஓகேவா? பாருங்க. அதாவது இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு அழகான ஸ்டேட்மென்ட் இருக்கு பாருங்க. alleles and genotype frequencies are stable. அதாவது ஒரு பாப்புலேஷன் எடுத்துட்டு அந்த பாப்புலேஷனுக்குள்ள allelic frequency மாறவே மாறாதுங்காரு. என்ன சொல்றாரு? ஒரு பாப்புலேஷன் குரூப் எடுத்துட்டு அதுக்குள்ள இருக்கிற allelic frequency மாறவே மாறாது, provided சில கண்டிஷன்ஸ் இருக்கு. என்ன கண்டிஷன்ஸ்? மியூட்டேஷன் நடக்க கூடாது, ஜீன் ஃப்ளோ நடக்க கூடாது, ஜெனடிக் ட்ரிஃப்ட் நடக்க கூடாது, ரீகாம்பினேஷன் நடக்க கூடாது, நேச்சுரல் நடக்க கூடாது. இது எதுவுமே நடக்கலனா அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த frequency மாறவே மாறாது அப்படிங்கிறாரு. என்ன சொல்றாரு? மாறவே மாறாதுங்கிறாரு. ஆனா அதெல்லாம் பாசிபிளாடா? வாய்ப்பே இல்ல. நேச்சுரல் செலக்ஷன் என்ன நீ தடுத்தாலும் கண்டிப்பா நடக்கும். அப்படி நடக்கும்போது allelic frequency disrupt ஆகும். ஓகே, புரியுதா? அவ்வளவுதான் விஷயம். கிளியர்? ஃபைன். சோ allelic and genetic frequency stable without, பாருங்க, மியூட்டேஷன் இல்ல, ஜீன் ஃப்ளோ இல்ல, ஜெனடிக் ட்ரிஃப்ட் இல்ல, ரீகாம்பினேஷன் இல்ல, நேச்சுரேஷன் இல்ல. இது எதுவுமே இல்லனா என்னோட allelic frequency பாப்புலேஷன்ல மாறவே மாறாதுங்கிறது ஹார்டி வெயின்பர்க் அடித்தனே சொல்றாரு. சொல்லி என்ன பிரயோஜனம்? கண்டிப்பா மாறிடும்ல. ஏன்னா நேச்சுரல் செலக்ஷன் கண்டிப்பா நடந்துரும். சோ இது மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. அசம்ப்ஷன்ஸ் பாருங்க. அசம்ப்ஷன்ஸ் ஒருவேளை மியூட்டேஷன் இல்ல, ரேண்டம் பிரிடிங் நடக்குது, நோ ஜீன் ஃப்ளோ, லார்ஜ் பாப்புலேஷன், நோ செலக்ஷன்ஸ், இப்படி எல்லாம் நடந்துச்சுனா, அசம்ப்ஷன் இருந்துச்சுனா மேபி allelic frequency மெயின்டைன் ஆகும். ஓகே, இஸ் இட் கிளியர்? No doubts. Clear sir? Yes sir. Hi sir. Hi Thiru Sanjay. Hello. Okay, எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? ஓகே, அடுத்து பாருங்க. Explain the 3 major categories in which fossilization occur. அதாவது ஒரு ஃபாசில் தெரியும்ல, ரிமைன்ஸ். ஃபாசில்னா நமக்கு தெரியும், பழைய காலத்துல அப்படி தோண்டி எடுப்பாங்க ஃபாசில்ஸ். அந்த ஃபாசில்ஸ் வந்து எப்படி எல்லாம் உருவாகலாம்? 3 வகை இருக்குடா. ஒன்னு ஆக்சுவல் ரிமைன்ஸ், இன்னொன்னு பெட்ரிஃபேக்ஷன், இன்னொன்னு நேச்சுரல் மோல்சன் காஸ்ட். ஓகே, சொல்லிட்டா? ஆக்சுவல் ரிமைன்ஸ்னா அந்த இறந்து போனது வந்து அப்படியே இருக்கும். ஃபார் சே ஒரு யானை இருக்கு, ஒரு யானை இறந்து போனா அந்த யானோட எலும்பு இருக்கலாம், தந்தம் இருக்கலாம், கண்ணு இருக்கலாம், காது இருக்கலாம், வால் இருக்கலாம். இந்த மாதிரி அதாவது மோஸ்டா சாலிடிஃபை ஆகக்கூடியது பல்லு, தந்தம், எலும்பு, இந்த மாதிரி விஷயம் ரொம்ப நாள் நிற்கும். ஸோ அதெல்லாமே இருக்கிறது தான் ஆக்சுவல் ரிமைன்ஸ். கிளியர்? பெட்ரிஃபேக்ஷன்னா அந்த ஆர்கானிசம் இருக்குடா, அந்த ஆர்கானிசம்குள்ள இருக்கிற ஆர்கானிக் மேட்டர் எல்லாம் பொறுமையா போய் அதுக்கு பதிலா சில மெட்டீரியல்ஸ் உள்ள டெபாசிட் ஆகும். சிலிக்கா, கார்பன் மெட்டீரியல்ஸ் உள்ள டெபாசிட் ஆகுதுன்னு சொல்றாங்க. எஸ், பெட்ரிஃபேக்ஷன். ஓகே, கிளியர்? அடுத்து பாருங்க, நேச்சுரல் மோல்ட்ஸ் அண்ட் காஸ்ட். அப்படின்னா ரொம்ப சிம்பிள். வாட் யூ மீன் பை தட்? அதாவது இந்த ஆர்கானிசம் அங்க இருக்குல்ல, அந்த இடத்துல ஒரு மோல்டு மாதிரி உருவாகும். ஃபார் நான் இந்த கையை இங்க வைக்கிறேன், அப்போ அந்த இடத்துல இந்த கையோட தடம் அப்படியே இருக்கும், அதான் மோல்ட். அதுக்குள்ள சில பொருள் ஃபில் ஆயிடுச்சுன்னா அது பேர் காஸ்ட். அவ்வளவு, மோல்டிங் அண்ட் காஸ்டிங். கிளியர் சார்? நோ டவுட்ஸ். தக்லே MCQ டெஸ்ட் வேணும் சார். டே நாளைக்குடா, டுமாரோ மார்னிங் at 9:30 will be having MCQ test. clear? yes ராஜா சார். business max வீடியோ போடுங்க சார். தம்பி எனக்கு பிசினஸ் மேத்ஸ்ல வராதுப்பா, நமக்கு பில பயாலஜி தான் வரும். சரியா? ஐ வில் ஆஸ்க் டு மை டீம் அண்ட் லெட் யூ நோ. ஓகே, நான் கண்டிப்பா பேசி உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? அப்டேட் பண்றோம். ஓகே, ஃபைன். ஓகே, சோ புரிஞ்சுதாடா? ஆக்சுவல் ரிமைன்ஸ், பெட்ரிஃபேக்ஷன், நேச்சுரல் மோல்ட்ஸ் இருக்கு, காஸ்ட் இருக்கு. அவ்வளவு விஷயம், ஈஸி. இப்போ அடுத்து பாருங்க, வாட் ஆர் தி மெயின் objections to Darwinian theories? டார்வின் வந்து நிறைய நல்லது பண்ணிருக்காரு, நிறைய நல்லது பேசியிருக்காரு. அந்த பேசினதுல how many went into controversies or what led to objections ன்னு கேக்குறாங்க. பாத்துருவோமா? பாருங்க, தலைவர் வந்து நல்லா தெளிவா சொன்னாரு, எது வேரியேஷன் நடக்குதுன்னு சொன்னாரு. ஆனா எப்படிங்கற சொல்ல முடியல வராரு.
எதனால நடக்குது, ஜீன்ஸ் பேர் சொல்ல தெரியல. அப்பலாம் யார் பேசுறது, மெண்டல் பேசிருந்தாங்க. மெண்டல் பேசுறது யாருக்குமே புரியல, மெண்டல் மட்டும் தான் புரிஞ்சிருந்துச்சு. ஆனா இவர் வந்து ட்ரை பண்ணாரு, ஆனா அப்படியே நைஸா அமைங்கிட்டாரு. இவர்கிட்ட ஜீன் பத்தி கேட்கும்போது அப்படியே அமைதிட்டாரு, தெரியாம இருந்தாரு. சொன்னாலும் என்னாச்சு, இவரால மெக்கானிசம் வேஸ்ட் சொல்ல முடியல. ரொம்ப கஷ்டம்டா, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். யோசிச்சு பாருங்க, அது புக் இல்ல, ப்ராப்பர் ஐடியாஸ் இல்ல, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஃபிகர் அவுட் அ ஃபேக்டர். அப்ப அதனால இவர் என்ன பண்றாரு, வேரியேஷனுக்கான மெக்கானிசம் அவரால் சொல்ல முடியல. ஃபர்ஸ்ட் திங். அடுத்து அவர் சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட்ங்கிற தியரியை வந்து ஹெர்பர்ட் ஸ்பென்சர்ல இருந்து எடுத்து அழகா சொன்னார். ஆனா அரைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் சொல்ல அவரு எப்படி வந்துச்சு, அது எப்படி அந்த ஃபிட்டான ஆர்கனிசம் வந்துச்சுன்னு சொல்ல முடியல, எப்படி சர்வை பண்றாங்கன்னு மட்டும் சொன்னாரு. ஓகேவா? அடுத்து சொமாட்டிக் வர்சஸ் ஜெர்மினல். பாடி செல்ஸுக்கும் ஜெர்ம் செல்ஸுக்கும், ஜெர்ம் செல்ஸ் மூலமா டிரான்ஸ்மிட் ஆகுதா, பாடி செல்ஸ் மூலமா டிரான்ஸ்மிட் கேட்டா அவருக்கு அதுக்கு பதில் இல்ல. So that was also problem. Followed by vestigial organs. Vestigial organs எதனால இருந்துச்சு, ஏன்னா இப்போ யூஸ்ஃபுல்லாக இல்ல, அதெல்லாம் சொல்ல முடியல அவரால். இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் பார்த்தீங்கன்னா வேரியேஷன் பத்தி தகவலா சொல்ல முடியல. அதனால என்னாச்சு, he couldn't explain many things here. Is it clear? All good? Explain the Urey-Miller's experiment with diagram. ரொம்ப முக்கியமான கேள்வி. It is also a very important question. பாத்துருவோமா? Yes. பாருங்க, எக்ஸ்பெரிமெண்டல் அப்ரோச். ஃபர்ஸ்ட் இந்த யூரேன் மில்லர் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, ஆக்சுவலி இவங்க வந்து ப்ரொஃபசர் அண்ட் ஸ்டூடெண்ட். ஓகே, ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, சரி நிறைய பேர் நிறைய ஹைபோதசிஸ் சொல்றாங்க, அப்படிப்பட்ட ஒரு ஹைபோதசிஸை உண்மையா இருக்கா இல்ல செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு தே ஆர் செட்டிங் அப் திஸ் பர்டிகுலர் எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப். பாருங்க, பாயிலிங் வாட்டர் வைக்கிறாங்க, அண்ட் இது வேக்யூம் வைக்கிறாங்க, அண்ட் ஆல்சோ இங்க பாருங்க ஒரு டங்ஸ்டன் எலக்ட்ரோட் வைக்கிறாங்க, ஸ்பார்க் டிஸ்சார்ஜ் இருக்கு, ஃபிளாஸ்க்ல வைக்கிறாரு. ஃபாலோடு பை வந்து அதுல இருந்து வரக்கூடிய தண்ணி வெளியே வரக்கு, தண்ணி எல்லாமே வச்சு ஸ்டோர் பண்றதுக்கு எல்லாமே வச்சிருக்காரு. ஓகே, இது எல்லாமே ஒண்ணா பண்ணிருக்காரு. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது என்ன பிரச்சனையாச்சு, நிறைய பிரச்சனையாச்சு. இதை வந்து என்ன பண்றாங்க, இதை வந்து ஆக்சுவலி செட்டப் எதுக்கு பண்ணாங்கன்னா, there was a hypothesis telling first living organism தண்ணிலிருந்து உருவாச்சு, பிரிமிட்டிவ் எர்த்ல தண்ணிலிருந்து உருவாச்சுன்னாரு. அப்போ இவங்க என்ன பண்றாங்க, சரி உண்மையா என்னன்னு பாக்குறதுக்கு பிரிமிட்டிவ் எர்த் கண்டிஷன் அப்படியே செட் பண்ணிட்டானுங்க. பிரிமிட்டிவ் எர்த் கண்டிஷன் அப்படியே செட் பண்ணி அப்படியே அந்த எர்த் கண்டிஷன்ஸை கொடுத்து தண்ணியை கொடுத்து சரி வருதுன்னு செக் பண்றானுங்க. ஓகே, clear? Objection, natural selection also. How natural selection சொல்லுங்க பாப்போம். Tell me how is natural selection? Fine. So இது பாருங்கடா, so என்ன பண்ணனும், அந்த எர்த்தோட பிரிமிட்டிவ் எர்த்தோட எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் அப்படியே கொடுக்கணும். கொடுத்துருக்காரு பாருங்க, எப்படி இருந்துச்சு, சூடான உலகம். ஓகே, ரொம்ப சூடான உலகம், ஹை டெம்பரேச்சர் இருந்துச்சு, அதெல்லாம் கொடுக்குறாங்க. கொடுத்து என்ன ஆகுது, அந்த டெம்பரேச்சர் அங்கே போகும்போது நிறைய கேஸஸ் கொடுத்துருக்கு. ஞாபகம் இருக்கா, மீத்தேன் அமோனியா படிச்சோம்ல, அந்த கேஸ்ல கொடுக்குறாங்க. வாட்டர் வேப்பர், மீத்தேன், அமோனியா, ஹைட்ரஜன், இந்த கேஸ் எல்லாம் கொடுத்து இந்த ஹீட் ஆகும்போது என்ன ஆகுது, இதுல வரக்கூடியது எல்லாமே சேர்ந்து அப்படியே தண்ணியா வருது. தண்ணியாக கண்டென்ஸ் ஆகும்போது தண்ணியா வரும். தண்ணியை செக் பண்றாங்க. ஒரு வாரம் செக் பண்றாங்க, ஒன்னும் இல்ல தண்ணியில. 2 வாரம் தண்ணியில ஒன்னும் இல்ல, 3 வாரம் ஒன்னும் இல்ல, 4 வாரம் சரிப்பட்டு வராது, அடிச்சு உடச்சா வெளியே போறானுங்க. பார்த்தா தண்ணிக்குள்ள அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. என்ன இருக்கு, தண்ணிக்குள்ள அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. பாருங்க என்ன இருக்கு, எஸ், கிளைசின், அலனைன், பிட்டாலனைன், ஆஸ்பெரிக் ஆசிட். அப்ப இந்த அமினோ ஆசிட் வந்துருச்சுன்னா அப்ப என்ன அர்த்தம், ஓகே அப்ப ஃபர்ஸ்ட் லைஃப் தண்ணில இருந்து தான் வந்திருக்கு. அப்புறம் இந்த அமினோ ஆசிட் புரோட்டீன் ஆகும், புரோட்டீன் நியூக்ளிக் ஆசிட் ஆகும், நியூக்ளிக் ஆசிட் மெட்டபாலிசம் ஆகும், மெட்டபாலிசம் லைஃப் ஆகும், அப்படியே பிரிஞ்சு போயிடும். கிளியர்? இஸ் இட் ஃபைன்? ஆல் காட் an ஐடியா? இது எனக்காக குயிக்கா ஒரு 2 minutes பாருங்கடா. முடிஞ்சா இப்போ உங்ககிட்ட பென்னு நோட்டு இருந்துச்சுன்னா குயிக்கா வரீங்க. எனக்காக ஒரு 2 minutes தப்புன்னு வரீங்க பாப்போம். ரொம்ப இம்பார்ட்டன்ட், எனக்காக வரீங்க பாப்போம். ஃபாஸ்ட். வரைஞ்சிட்டீங்களா? குயிக்கா அப்டேட் பண்ணுங்க பாப்போம். கேள்விகள் கேட்கப்படும்டா. ஸோ இது ரொம்ப முக்கியம். பாருங்க, கேஸஸ் ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல அந்த லைட்னிங், அந்த தண்டருக்காக என்ன கொடுத்தாங்கன்னா எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ்.
boiling water 800 degrees Celsius and condenser YouTube அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே ஸோ வரீங்க பாப்போம். ஃபாஸ்ட் பார்த்துட்டீங்களா? ரெடியாடே டெக்ஸ்ட் பண்ணுங்க பாப்போம். கைஸ் தூங்காதீங்க. Yes, is it clear? Fine, all good, super. So அடுத்த question போயிடலாமா? Yes, explain the origin and evolution of man. Again, this is also a very important question. Evolution of man. நீயே நானெல்லாம் எப்படி எவால்வ் ஆயிருக்குங்கிற கேள்வி வந்து கண்டிப்பா கேட்பாங்க. யாராலும் கேட்பாங்க. நீ ஒரு கொஸ்டின் பேப்பர் உருவாக்குறீங்கன்னா நீ கண்டிப்பா கேட்பீல்ல, அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ பார்த்துருவோமா? கிளியர்? ரெடியா? ஓகே கைஸ், இருக்கவங்க குயிக்கா கடை கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். ரெடி ஃபயர் சிம்பிள் கிரேனேட் பாம்பெல்லாம் தூக்கி வீசுங்க. பப்ஜில மட்டும் தான் வீசுவீங்களா? இங்க வீச மாட்டீங்களா? சூப்பர். ஸோ பாருங்க, மேமல்ஸ்ல இருந்து உருவானது ஜுராசிக்ல 2010 மில்லியன் இயர்ஸ் அகோல இருந்து ஆரம்பிச்சது. அப்படியே நேரா பாருங்க ஏசியா, ஆப்பிரிக்கா, அப்படியே போய் ரமபதிகஸ், சிவாபதிகஸ், ஆஸ்ட்ரலோபதிகஸ், ஹாபிலஸ், ஹோமோ எரெக்டஸ், நியாண்டர்தல், குரோமேக்னன். தம்பிகளா, இத வந்து நீங்க அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் எழுதிதாண்டா பார்க்கணும். சரியா? இதுல வந்து கான்செப்ட் கதையா சொல்லுவேன், ஆனா உள்ள இருக்கிற வேல்யூஸ் நீ படிச்சுதாப்பா ஆகணும். 1.5 million, 5 million, 650 to 800, 900, 35,000 to 10,000 years, 25,000, இந்த மாதிரி வேல்யூஸை நீ மனப்பாடம் பண்ணி எழுதி பார்த்து தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஓகே சரியா? நான் இது வந்து கதை மாதிரி சொல்லலாம், ஆனா அந்த வேல்யூஸை நீங்க தான் படிச்சாங்க. ஓகே, ஃப்ரீ ஃபயர் பிளேயர் சார், ஃப்ரீ ஃபயர்னா சுடுவீங்களா? சுடுற எமோஜி அனுப்புறியா? அப்போ okay, super, fine. அடுத்து பாருங்க, taking the example of peppered moth, explain the action of natural selection. What do you call the above phenomenon? இது நான் கிரியேட்டிவ் மூலமா கேட்கறேன். சரியா? ஃபர்ஸ்ட் நான் கதை சொல்லிடுறேன். இந்த கதையில எல்லாம் இது ஃபேக்ட் தான். லிசன். peppered moth ஒருத்தர் இருந்தான். ஓகே, mothல ஆக்சுவலி ரெண்டு இருக்குடா. நல்லா பாருங்க, I will also mention it here. இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, அழகா கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒன்னு வந்து white winged moth, இன்னொன்னு black winged moth, which means ஒன்னு white color appearance இருக்கும், இன்னொன்னு black color appearance இருக்கும். ஓகே, இதான் பிரைமரி இருக்குது. இப்போ என்ன நடக்குது? ஜெனரலா when you go back to pre-industrialization area, ஓகே, அதாவது இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி இருந்த டைம் ஒரு இருந்த ஏரால நீங்க பார்க்கும்போது பச்சை பசேன்னு நல்லா பொல்யூஷனே இல்லாம அழகா இருக்கும் காடெல்லாம். அப்ப காட்டுல மரம் இருக்கும், அந்த மரத்துல என்ன இருக்கும்? லைக்கன்ஸ் இருக்கும். ஓகே, லைக்கன்ஸ் வந்து வெள்ளை கலர் இருக்கக்கூடிய ஒரு சிம்பியாட்டிக் அவனுங்க. அவனுக்கு வந்து பொல்யூஷன் எல்லாம் இருப்பானுங்க, பொல்யூஷன் இருந்தா ஓடிடுவானுங்க. நீ நல்லா பாரு, நீ ஹில் ஏரியா ஏறும்போது லைக்கன்ஸ் பாப்பீங்க, which means அந்த இடத்துல பொல்யூஷன் ரொம்ப கம்மியா இருக்கு. ஓகே, எஸ், வெரி குட்ரா, வெரி குட். அதான் பார்க்க போறோம். அப்படி இருக்கும்போது அந்த லைக்கன்ஸ் இருக்கும்போது என்ன ஆகும்? இந்த ஒயிட் மோத்து பிளாக் மோத்து வந்து அந்த மரத்துல இருக்கும்போது யார் வந்து கேமோஃப்ளேஜ் ஆவான்? யார் கேமோஃப்ளேஜ் ஆவான்? எஸ், ஆப்வியஸ்லி ஒயிட் மோத் வந்து அங்க அழகா கேமோஃப்ளேஜ் ஆயிடும். அப்ப மாற்றுறது யாரு? பிளாக். அப்படின்னா ஒரு பேர்டு வருது, அந்த பேர்டு மாத்து தேடி வந்துருக்கு, மரத்துல பார்த்தா எல்லாம் வெள்ளை கலர்ல இருக்கு. அப்ப அந்த வெள்ளை கலர்ல அந்த மாத்த ஒளிஞ்சுன்னு தெரியாது. யாரு கண்ணுக்கு தெரியுமா? பிளாக் மாத்து பச்சையா தெரியுமா? இவ்வளவு பெரிய பிளாக் போர்ட்ல நான் ஒயிட் கலர் புள்ளி வச்சா நீ அந்த பிளாக் டாட்டை பாப்பேன், ஒயிட் பாப்பேன், ஒயிட் தான் பாப்பேன். அந்த மாதிரி என்னாச்சுங்க, ஒயிட் கலர் லைக்கன்ஸ்ல ஒயிட் மாத் அப்படியே மறைஞ்சிருச்சு, கேமோஃப்ளேஜ் ஆயிடுச்சு, பிளாக் மாத் தெரிஞ்சிருச்சு. ஓகே, அப்ப பிளாக் மோத் தெரிஞ்ச உடனே என்ன ஆகுது? பிளாக் மோத்தோட சர்வைவபிலிட்டி கம்மி ஆகுது. ஒயிட் மோத் 100 இருக்குன்னா பிளாக் மோத் 10 தான் இருக்கு. அப்போ நேச்சுரலி யார் செலக்டட்? இங்க ஒயிட் மோத் இஸ் செலக்டட் because they are able to stay, live, reproduce. பிளாக் மோத் அப்படி இல்ல, அவன் வாழ ஆரம்பிக்கிறதுக்குள்ள செத்துறான், அதுக்குள்ள அந்த பிரே கண்டுபிடிச்சது. that was the problem. இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆரம்பிச்ச உடனே என்னாச்சு? கட்டன்னு எல்லாருக்கும் வேலை கொடுத்தானுங்க, கோல் எரிச்சானுங்க, சூட் கிளம்பிருச்சு. சூட்டுனா நீ நினைக்கிற சூடு இல்லடா, சூட், ஸ்மோக். ஓகே, சோ அந்த ஸ்மோக் கிளம்பிச்சு, ஸ்மோக் பொல்யூஷன் ஜாஸ்தி ஆன லைக்கன்ஸ் கிளம்பிட்டானுங்க.
லைக்கன்ஸ் போன உடனே இப்போ அந்த பிளாக் கலர் என்னாச்சு, அந்த மரத்தோட பார்க் கூட அவன் கேமோஃப்ளேஜ் ஆயிட்டான். யார் மாட்டினா? ஒயிட் கலர் மோத் மாட்டிட்டான். இப்போ அந்த பர்டிகுலர் பேர்டு வரும்போது யாரு கண்ணுல தெரியும்? ஒயிட் மோத் கண்ணுக்கு தெரியும். அப்போ சர்வைவல் ஆர் நேச்சுரேஷன் யாருக்கு ஃபேவரா இருந்துச்சு? பிளாக் மோத்துக்கு ஃபேவரா இருந்துச்சு. யார் மாட்டினா? ஒயிட் மோத் மாட்டினா. ஓகே, எவ்வளவு கான்செப்ட். இது பேர் இண்டஸ்ட்ரியல் மெக்கானிசம். இது அழகா கொடுத்துருக்க பாருங்க. ப்ரீ இண்டஸ்ட்ரியலைசேஷன் lichens, white background, white moths survived because camouflage. Post industrialization, soot, smoke, black moths camouflaged. அப்ப பாசிட்டிவேஷன் யாருக்கு இருந்துச்சு? black moths இருந்துச்சு, white moths வந்து கம்மியா இருந்துச்சு. இதுல ஒரு கிரியேட்டிவ் கேள்வி கேக்கட்டா? Before industrialization, black moth population is less and white moth population is more. After industrialization, white winged moth population decrease and black winged population increase. Very good, Taklif. Super. So உனக்காக நான் ஒரு கிரியேட்டிவ் கேள்வி. இதோ உங்களுக்காக. என்ன தெரியுமா கேள்வி? Yes, that is it is easy, but I'll ask you a question. Tell me the answer, okay? Tell me which variant got extinct. Tell me which variant got extinct. சும்மா தெரிஞ்ச வச்சு சொல்லுங்கடா. ஓகே, what do you know, just tell me. Because நீங்க இந்த ஆன்சரை தேடி எடுத்து சொல்லும்போது என்ன ஆகும்னா இதே மாதிரி வேற ஒரு கேள்வி வந்தா சொல்ல முடியாது. ஸோ உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை யோசிச்சு சொல்லுங்க. அது தப்பா நான் சொல்றேன், சரியா? எந்த வேரியன்ட் எக்ஸ்டெண்ட் ஆச்சு? ப்ரீ இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடக்கும்போது எக்ஸ்டெண்ட் ஆச்சா? போஸ்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடக்கும்போது எக்ஸ்டெண்ட் ஆச்சா? ஒயிட் மவுத் போச்சா, பிளாக் மவுத் போச்சா? ஒயிட் விங். ஓகே, தட் இஸ் யுவர் ஆன்சர். ஏன் அப்படி சொல்றீங்க? போஸ்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடந்துட்டு ஒயிட் விங் வந்து போச்சுங்கிறீங்க, கரெக்டா? அதான் எதிர்பார்க்குறீங்க. வாட் இஃப் ஐ டெல் யூ போஸ்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கு அப்புறம் திருப்பி இண்டஸ்ட்ரீஸ் கம்மி ஆயிடுச்சு, திருப்பி ஸ்மோக் கம்மி ஆயிடுச்சு, திருப்பி பிளாக் மவுத் வந்துருச்சுன்னா என்ன சொல்லுவீங்க? அப்படி சொல்லலாம்ல, அப்படி சொல்லலாம்ல. யோசிச்சு பாருங்க. ஓகே, ஃபைன். ஸோ நான் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம ஆன்சர் சொல்லிடுறேன்டா. ஆன்சர் வந்து none of the variant is completely wiped out. அதான் இந்த கான்செப்டோட ஆக்சுவல் hidden fact. ஓகே, நேச்சுரல் செலக்ஷன் வந்து எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சு, கரெக்ட். அது ஒட்டுது, வாழுது, தப்பிக்குது, ஓடிடுது. ஆனா அல்டிமேட் ஒரு கான்செப்ட், none of the variant is completely wiped out. நீ நல்லா யோசிச்சு பாரு. ப்ரீ இண்டஸ்ட்ரியலைசேஷன் டைம்ல என்ன ஆயிருக்கு? ஒரு மாத்தோட வெரைட்டி கம்மி தான் ஆயிருக்கே தவிர அது அழிஞ்சு போல. அப்படி அது அழிஞ்சு போயிருந்தா போஸ்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் அது வாழ்ந்திருக்காது. ஓகே, சோ வாட் ஹஸ் ஹேப்பன்ட் ஹியர்? இந்த இடத்துல அந்த வேரியன்ட் வந்து கம்மியா இருக்கே தவிர பட் இட் இஸ் நாட் கம்ப்ளீட்லி வைப்ட் அவுட். மேபி கேட்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது நீட் क्वेश्चन தான் சொன்னேன். வந்துட்டான்டா, வருவான், காஃபி ஆர் டீ சாப்பிடணும் கேட்பா. Yes guys, now am I audible? Is it all clear? Is all good here? நான் பேசுறது கேக்குதா? எதுவும் தெரியலனா? Yes guys, am I visible, clear, audible, ellame okay va? Super, super, super. Okay, it was a small glitch, no worries. Fine. Now is it all fine? We start the class? Yes, super. So now we get the next question. Yes, I think Taklif ku question கேட்டிருந்தா ஆன்சர் பண்ணிருந்தா Taklif கிளம்பிடுச்சு. Okay. Yes, நிக்கிலன் நிக்கிலன் வருவா, சாப்பிட்டீங்கன்னு கேட்பா, ஓடிடுவான், ஓடிட்டா. ஓகே, சூப்பர், வெரி குட் ரா. அடுத்து பார்ப்போமா? சூப்பர் சூப்பர், தேங்க்ஸ் ரா. லிசன் பண்ணுங்க.
Darwin's finches அத பத்தி கேக்குறாங்க. Darwin's finches and Australian marsupials as examples of adaptive radiation. Adaptive radiation என்றால் என்ன? ரொம்ப சிம்பிள். ஒரு ஸ்பீஷியஸ் ஒரு இடத்தை விட்டு வேற ஒரு இடத்துக்கு போய் அங்க ரேடியேட் ஆயிடுச்சு. அது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் Darwin's finches. Darwin's finches என்ன பண்ணிருக்கு? ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போயிட்டு அங்க போய் வாழ்றதுக்காக அப்படியே வேற வேறமா மாறி இருக்கு. Different types of beaks ஓட உருவாயிருக்கு. This we called as Darwin's finches. பாருங்க, different body size, break shape, feeding behavior. சிலது ஃப்ரூட் சாப்பிடுது, சிலது worm சாப்பிடுது, சிலது மரத்தை குத்தி சாப்பிடுது, சிலது இலை சாப்பிடுது. இந்த மாதிரி மாற ஆரம்பிச்சிருச்சு because of adaptation. This we called as adaptive radiation. அப்படியே ரேடியேட் ஆயிடுச்சு. ஓகே, அதே மாதிரி என்ன இருக்கு? மார்சூபியல்ஸும் பிளாசென்டல் அனிமல்ஸும் இருக்கு. மார்சூபியல்ஸ் பாத்தீங்கன்னா எங்க இருக்கும் நமக்கு? இட்ஸ் ஆல் வெரி காமன் ஆஸ்திரேலியா. அதுவே நீங்க பிளாசென்டல் மேமல்ஸ் பாத்தீங்கன்னா நியூசிலாந்துல ஜாஸ்தியா இருக்கும். இவனுக்கு பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும்டா, ஆனா வேற வேற ஸ்பீஷீஸ், வேற வேற ஆன்செஸ்டர்ஸ். ஓகே, ரெண்டு பேருமே பார்க்கறதுக்கு கேட் மாதிரி இருக்கும், ஆனா ரெண்டு பேருமே வேற ஆன்செஸ்டர்ஸ் இருக்கும். எதனால அப்படி இருக்கானுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ரெண்டு பேத்துக்குமே ஒரே நிஷ் கிடைச்சிருக்கு. நிஷ்னா அவங்களுக்கு ஒரே ஹேபிட்டட், ஒரே ஃபுட், ஒரே லிவிங் எல்லாம் கிடைச்சனால அவன் பார்க்கறதுக்கு அவன மாதிரியே இருக்கான், ஆனா அவனோட ஆன்செஸ்டர் வேற, இவனோட ஆன்செஸ்டர் வேற. இது எல்லாமே இதுல வந்துரும், அடாப்டிவ் ரேடியேஷன்ல வந்துரும். ஓகே, இப்போ இந்த மார்சுபியல்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பீஷிஸா வந்துச்சு, உள்ள வந்து வேற ஒரு இடத்துக்கு போனோம் ரேடியேட் ஆயிடுச்சு. சிலது கேங்க்ரூவா மாறிச்சு, சிலது டைகரா மாறிச்சு, சிலது கேட்டா மாறிச்சு, சிலது ஸ்குரிலா மாறிச்சு. மாதிரி நிறைய ஸ்பீஷிஸா ரேடியேட் ஆகி போச்சு. ஓகே ஃபைன், அடுத்து பார்த்துருவோமா? Human health and disease. So we'll start this chapter. It's all fine for everybody, all clear? We'll begin this. Super ஆரம்பிச்சிடலாம். First question. Write the scientific name of filarial worm that causes filariasis and how is this disease transmitted. Easy da, ரொம்ப ஈஸி. நாலு நேம் வெச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் உக்கரேரியா பேன்க்ராஃப்டி. இவன் தான் எல்லாத்துக்கும் மூல காரணம். அவனை பிடிச்சிட்டு என்ன பண்றானுங்க? அவன் ரெண்டு இடத்துக்குள்ள போடுறான். ஒன்னு ஹியூமன்ஸ்குள்ள ஏறான், இன்னொரு ஃபீமேல் மஸ்கிலோக்குள்ள ஏறான். ஏடிஸா இருக்கு, அனஃபிலஸா இருக்கு. சரியா? அதுக்குள்ள ஏறான். ஏறி அந்த வார்ம் வந்து செக்சுவலி டைமார்பிக். அப்படின்னா மேல் தனியா ஃபீமேல் தனியா டிஸ்டிங்க்ட் பண்ண முடியும். மேல்ஸ் எப்படி ஃபீமேல்ஸ் அழகா டிஸ்டிங்க்ட் பண்ணி காட்ட முடியும். சரியா? ப்ரொடியூசர்ஸ் மைக்ரோஃபிலேரியல். ஓகே, அது என்ன ஆகும்? உள்ள பாடிக்குள்ள சர்க்குலேட் ஆகி லிம்ஃபாட்டிக், பிரைமரியா லிம்ஃபாட்டிக் வெசல்ஸ்ல போய் அப்படியே இருந்து அது ட்ரெயின் ஆகும்டா. அதனால கால் எப்படி பெருசா இருக்கும். நமக்குள்ள இருக்குல்ல இந்த லிம்ஃபாட்டிக் ஃப்ளூயிட்ஸ் இருக்குல்ல, லிம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுக்குள்ள போய் இருந்து குட்டி போட்டு உங்களுக்கு பெருசாயிருவாங்க. பெருசாயிட்டு அந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும்? வீக்கும் ஜாஸ்தியா இருக்கும். பாருங்க, ஸ்வெல்லிங் ஆஃப் லிம்ஃப் நோட்ஸ், chronic obstruction leads to elephantiasis and hydrosis. Yes, easy chapter. Tag life, it's good that you came back. Is it clear? Then the completely variant vibrate எல்லாம் புரிஞ்சுச்சா உங்களுக்கு? ஏன்னா அது உங்களுக்கு கிளியரா கூட சின்ன ஒரு glitch வந்துருச்சு. உங்களுக்கு ஓகேவா? புரிஞ்சுச்சா? ஈஸியா இருக்கா? Is it clear? Am I audible, guys? Super. Okay, clear, very good. Okay, clear. Elephantiasis other name. Filariasis same. Okay, super. இது புரிஞ்சா ஈஸி. ஓகே, நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்கடா, உங்களுக்கு பயோ ஃபீல்டு தான் இருக்க போகுது. நான் மெடிக்கல் ஃபீல்டு தான் போக போறேன்னா இந்த சாப்டர் ரொம்ப முக்கியம். Okay, because it is going to give you the basics of all the diseases, all the conditions, all the medicines, all the drugs. Okay, clear sir? Yes sir, voice is clear. Super. Write any two differences between active and passive immunity. I have brought around 6 differences I have brought. Just 2 is enough. Okay, generally கேட்பாங்க 5 மார்க் கேட்டாலும் ஈஸியா எழுதிடலாம். ஓகே, ஆக்டிவ் இம்யூனிட்டி என்ன சொல்லுவாங்க? It is immunity produced actively by the host immune system. அதாவது ஹோஸ்ட் நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து என்ன பண்ணும்? இந்த இம்யூனிட்டி கொடுக்கும். அப்ப பாசிவ் வந்து நான் வெளியே இருக்கிற ஆன்டிபாடிஸ் உள்ள கொண்டு வந்து நான் இம்யூனிட்டி இருக்குன்னு காட்டிப்பேன். பாருங்க, received passively, which means antibodies. பாருங்க, it is produced in contact with pathogen. நான் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன், அவனுக்கு காய்ச்சல், அவன் காய்ச்சல் இருந்து எனக்கு நோய் வந்து அந்த காய்ச்சலை தடுக்கிறதுக்கு நான் இம்யூன் டெவலப் பண்றேன், அது ஆக்டிவ். அதுவே அந்த காய்ச்சல் தடுக்க முடியல, நான் செத்து போயிருவேன், அதனால ஆன்டிபாடிஸை கொடுக்கிறது பாசிவ். சிம்பிள். ஓகே,
Fine, it is durable and effective in protection. It is transient and less effective. ஏன் தெரியுமாடா ஆன்டிபாடிஸ் வந்து அந்த வேலை முடிச்சுனா செத்துருவது. It gets degraded. That's the problem. Okay? அடுத்து பாருங்க, immunological memory is present. மெமரி பிரசண்டா இருக்கு. என்ன காரணம்? ஏன்னா ஒரு டைம் அடி வாங்கி நான் தெரிஞ்சிட்டேன், எனக்கு தெரியும் நெக்ஸ்ட் டைம் வந்தா என்னோட பாடி இஸ் ரெடியா இருக்கு ஃபைட் பண்றதுக்கு. ஆனா இங்க அப்படி இல்ல, நீ அனுப்புனவன் வேலையை முடிச்சிட்டான்டா, ஆனா அவன் இறந்துட்டான். அப்போ பாடிக்கு தெரியாது திருப்பி வந்து என்ன பண்ணணும், திருப்பி அவனை தான் அனுப்பணும். அப்போ நோ மெமரி. Okay sir, which immunity is much better? This question again depends da. Okay, again depends, because சில பல நோய்க்கு உன்னோட ஆக்டிவ் இம்யூனிட்டி வந்து வேலை செய்யாது. ஏன் தெரியுமா? it takes a longer time. ஒரு பாம்பு கொத்துதுங்க, பாம்பு கொத்துன உடனே பாம்பு விஷம் உள்ள போயிடுச்சு, உன் பாடிக்குள்ள போனோம். பாடி என்ன பண்ணும், யாரோ வந்திருக்காங்கிறத கண்டுபிடிச்சு ஊர் ஃபுல்லா சொல்லி அவனுக்கு அகேன்ஸ்டா யார் அனுப்பலான்னு பிளான் பண்ணி அவனை அனுப்பி அவனை ட்ரெயின் பண்ணி கொல்றதுக்குள்ள நீ செத்து போயிடுவ. Okay, because active immunity takes longer time. அப்ப அந்த இடத்துல யார் வர்க் பண்ணுவா நமக்கு? passive immunities. I can't wait because I will be dying soon, because fast என்னோட RBC கொல்லுவது. அப்ப என்ன பண்ணும், உடனே ஆன்டிபாடிஸ் இறக்கி முடிச்சு விட்டுறணும். Okay, is that clear? Yes. So active immunity is better for long term protection because it trains the immune system. Yes, correct. பாருங்க அவ்வளவுதான். whatever change she has given Priyanka, very good, she has given perfect explanation. That's the same thing I'm telling. அவ்வளவுதான், ரொம்ப ஈஸி. அதாவது depends on situation. பிரைமரியா உனக்கு வந்து ஈஸியான சிச்சுவேஷன்ஸை டேக்கிள் பண்ணணும் லாங் டேர்முக்குன்னா you can go for active immunity. Okay, if you could see, நீ நிறைய பெக்கர்ஸ் பார்த்துருப்பேன். நிறைய பெக்கர்ஸ் ரொம்ப வருஷமா அப்படியே இருப்பாங்க, அவங்களுக்கு தனியா ஷெல்டர் இருக்காது, நல்ல ப்ராப்பர் நியூட்ரிஷியஸ் ஃபுட் இருக்காது, but still they live. You know why? Because their immunity is so strong. நிறைய நோய் வந்திருக்கும் போயிருக்கும், அப்படியே வந்து பாடி ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும். ஓகே, that is the active immunity. ஆனா passive immunity கதையே வேற. ரெண்டும் நீ கம்பேர் பண்ண முடியாது. ஓகே, ரெண்டுமே கம்பேர் பண்ண ரெண்டு சிச்சுவேஷன்ஸ் வேணும். ஓகே தம்பி, அப்ப எனக்கெல்லாம் தேங்க்ஸ் இல்லையா? பிரியங்கா அப்படிதான் தேங்க்ஸா? பிரியங்கா சொல்லுமா? சொல்லிட்டேன்பா. Okay, fine. Okay, is it all clear? And also thank you Priyanka for making it in words. Okay, this is also correct. Everything புரிஞ்சிருச்சா? Is it fine? Is it easy now? All clear ra? All good? Okay, I think it is fine. Okay, so அடுத்து குயிக்கா பார்த்தலாமா? Yes, what are interferons mentioned their role? So what are interferons? ரொம்ப சிம்பிளா சொல்றா. அதாவது ஏன் பாடியில ஒரு செல் பாதிக்கப்பட்டுருச்சு. ஓகே, it got infected. ஏன் செல் இன்ஃபெக்ட் ஆயிடுச்சுடா, இன்ஃபெக்ட் ஆன செல்லுக்கு நல்லா தெரியும் அடுத்த ஹெல்த்தி செல்லை டார்கெட் பண்ணுவான். அப்போ என்ன பண்ணுவான், சின்னதா ஒரு மாலிகுல் ரிலீஸ் பண்ணுவான். அவன் தான் இன்டர்ஃபெரான். அவன் என்ன பண்ணுவான், நேரா ஹெல்த்தி செல்ஸ் கிட்ட போயிட்டு வார்ன் பண்ணுவான், தம்பி பத்திரமா இருந்துக்கோ, ஒருத்தர் இறங்கி இருக்கான். Is it fine? All good? This is called as interferons. Interferons induce antiviral state in the uninfected cells. எவ்வளவு காம்ப்ளெக்ஸா கொடுத்துருக்காங்க, என்ன ஈஸி சொல்லுங்கடா. ஒரு இன்ஃபெக்டட் செல்ஸ்ல இருந்து உருவாகிறதா இந்த இன்டர்ஃபெரான்ஸ். இவன் நேரா என்ன பண்ணுவான், ஹெல்த்தி செல்ஸ் கிட்ட போயிட்டு பத்திரமா இருன்னு சொல்லி வார்ன் பண்ணிட்டு வருவான். அவ்வளவுதான் விஷயம், ஈஸியா சொல்றேன். கிளியர்? தக்லீஃப் சார் பாரு, இப்ப கூட நீ தேங்க்ஸ் சொல்ல பாத்தியா? இப்ப கூட நீ ஷோ அப்படின்னு தான் கரெக்டா? ஓகே, சூப்பரா புரிஞ்சுதா? எனக்கு ஈஸியா இருக்காடா. அடுத்த விஷயம் பார்த்துருவோமா? Yes, they are species specific. If a cell is infected, the unaffected cells will be protected. Very good, right, correct. அடுத்து பாருங்க, what do you think is not possible to produce vaccines against common cold? Very easy, no? You have been learning from your grades, like smaller grades, right? Common cold is caused by more than 150 different strains of rhinoviruses. அவனுக்கு என்ன பண்ணுவானுங்க, மியூட்டேஷன் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். நீ ஒருத்தனை கண்டுபிடிச்சு வேக்சின் உருவாக்கி வர்றதுக்குள்ள என்ன ஆகும், அவன் மியூட்டேட் ஆகி அடுத்த வேக்சின் போட்டு போயிட்டே இருப்பான். Okay, hence it's very difficult to prepare a common vaccine for the diseases. Is it clear? Super, very good. அடுத்து பார்த்துருவோமா? What is Korsakoff syndrome? இது ஆக்சுவலி என்ன தெரியுமாடா, ஆல்கஹால் கன்சப்ஷன் ஜாஸ்தியா இருக்கணும்னு என்ன ஆகும்னா மெமரி டிஸார்டர் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்க சான்சஸ் ரொம்ப அதிகம். You know why? Because primarily அது வந்து ஒரு B விட்டமின் B டெஃபிஷியன்சி, கால்ட் சைமன் டெஃபிஷியன்சி. அவ்வளோ தேவையில்லை உங்களுக்கு, பட் சும்மா சொல்றேன்.
ஸோ டெஃபிஷியன்சி வரும் எதனால ஆல்கஹால் கன்சப்ஷனால மோஸ்டா இப்படி ஆகும்போது மெமரி டிசார்டர் வரும் ஓகே இஸ் இட் கிளியர் ஸோ Korsakoff syndrome a chronic memory disorder is most commonly caused by alcohol misuses fine ஈஸியா இருக்கா புரியுதா what are the symptoms of mental depression இந்த ஜெனரேஷன்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கிற ஒரு வார்த்தை டிப்ரெஷன் ஆக்சுவலி அப்பெல்லாம் இது இல்லடா அது வந்து நம்ம வந்து மண்டைக்கு ஏற்றி இது பெரிய ஒரு பூமா காட்டுறோம் பட் யூ கேன் ஆக்சுவலி இப்போ ஒரு சிஸ்டம்ல ஒரு பிரச்சனை வருது யூ கேன் ஆல்சோ ரெக்டிஃபை இட் நோ பீப்புள் ஆர் நாட் ரெடி டு ரெக்டிஃபை கிளியர் தட்ஸ் த ப்ராப்ளம் ஹியர் ஸோ இந்த இடத்துல மென்டல் டிப்ரெஷனை சயின்டிஃபிக்கா சொல்லணும்னா லாஸ் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அண்ட் செல்ஃப் எஸ்டீம் anxiety not being able to enjoy things that are usually pleasurable or interesting சின்ன வயசுல ஒரு சாக்லேட் கிடைச்சா ஏய் சாக்லேட் இருக்கும் இப்போ கொடுத்தா ஓகே அந்த மைண்ட் செட் எல்லாம் இப்படிதான் வரும் ஓகே பட் இதெல்லாம் பெருசா பொருட்படுத்தாதீங்க உங்க பாடி உங்க மைண்ட் உங்க ஹார்மோன்ஸ் நீங்க ட்ரெயின் பண்ண மாதிரி தான் இருக்கும் இட் இஸ் யோர் தாட் உனக்கு தெரியும் நான் வந்து ஒரு மொக்க விஷயத்துக்கு மென்டல் டிப்ரெஷன் அடிச்சிருக்க முடியாது எனக்கு ஒரு லைஃப் இருக்கு எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு எனக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்கு எனக்கு வந்து நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் பொசிஷன் வரணும் அதில் தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும் சரியா சார் உங்களுக்கு எவ்வளவு தேங்க்ஸ்ஃபுல் பத்தாது அடிச்சா உனக்கு ஒரு காஃபிடா ஓகே உனக்கு ஒரு காஃபி ஓகே சூப்பர் புரிஞ்சுதாடா ஈஸியா இருக்கா இவ்வளவு விஷயம் அடுத்து பாருங்க டிஃபைன் கேனபினாய்ட்ஸ் okay it is getting into actually getting into nerves nowadays பாத்தீங்களா இது நிறைய பேருக்கு தெரியல இந்த marijuana கஞ்சா ஹஷாஷ் சராஸ் இது எல்லாமே இப்போ ஈஸியா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கைக்கு போகுது ரொம்ப தப்பான விஷயங்கள் புரிய மாட்டேங்குது அது வந்து யாருக்கு புரியும் ஒரு பயாலஜிஸ்ட் நல்லாவே புரியும் ஏன்னா அந்த கேனபினாய்ட்ஸ் சோ கால்டு கேனபினாய்ட்ஸ் என்ன பண்ணுதுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதை நான் உங்களுக்கு சொல்லி தரும்போது உங்களுக்கு அது புரியும் பாருங்கண்ணா these are group of chemicals obtained from cannabis sativa the Indian hemp plant சார் பிளான்ட்ல இருந்தானே வருது நல்லதானே டேய் மனுஷன்ல எவ்வளவு கெட்டவங்க இருக்கானோ அதே மாதிரி பிளான்ட்ஸ்ல கெட்டவங்க இருக்காங்க அனிமல்ஸ்ல கெட்டவங்க இருக்காங்க அது நீ யூஸ் பண்ற பொறுத்து இருக்கு ஓகேவா சோ பாருங்க natural cannabinoids are the main source of marijuana ganja hashish and charas இது என்ன பண்ணுது பாருங்க இத சொல்றேன் it interferes in the transport of neurotransmitters இன்னும் ப்ரிசைஸா சொல்லணும்னா சில நியூரோட்ரான்ஸ்மிட்டர் ரிலீஸ் ஆகும் GABAன்னு சொல்லி உங்களுக்கு தேவையில்லை பட் சும்மா சொல்றேன் அது ரிலீஸ் ஆகும்போது என்ன ஆகும் அந்த ரிலீஸை தடுக்கும் அடுத்து டோபமைன் அந்த மாதிரி விஷயத்தை வந்து நிறைய ஜாஸ்தியாக்கி விட்டுரும் டோபமைன் என்ன ஹார்மோன் ரிவார்ட் ஹார்மோன் யோசிச்சு பாரு ஒரு 100 பேருக்கு இடத்துல கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கோஸ் டு அப்படின்னு உங்க பேரை கூப்பிட்டு மேல கூப்பிட்டு கிஃப்ட் தராங்க எப்படி இருக்கும் உனக்கு அந்த ஹார்மோனுக்கு எப்படி கிடைக்கும் இந்த மாதிரி ட்ரக்ஸ்ல கிடைக்கும் சொல்றாங்க ஆனா இதுல என்ன ப்ராப்ளம் தான் யூ நோ வாட் இஸ் தி ப்ராப்ளம் வித் திஸ் இந்த ட்ரக்ல கிடைக்கக்கூடிய இந்த பர்టిక్యులர் ப்ளஷர்ஸ் வந்து உன் பாடியில வந்து ஜாஸ்தி ஆக ஆரம்பிக்கும் உனக்கு இது டெக்னிக்கலா சொல்லணும்னா உனக்கு வந்து ஒரு gift கிடைக்கும்போது கிடைக்கிற ஹாப்பினஸ் வந்து அப்படியே இந்த ட்ரக்ஸ் மூலமா ஃபேட் ஆக ஆரம்பிக்கும் actual happiness you can't feel you will be dependent on this drugs அப்ப என்ன ஆகும் ட்ரக்ஸ் இன்டேக் ஜாஸ்தி ஆக உன் பாடிக்கு நிறைய டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும் உனக்கு 1 பத்தாது 2 பத்தாது 4 பத்தாது 5 பத்தாது 6 பத்தாது அது தேடி போய் ரிசப்டர் ஜாஸ்தியாகி பாடியில டெக்னிக்கல் இஷ்யூஸ் வந்து பாடி தாங்காம பாடி செத்துடும் இதுதான் விஷயம் this is what it is correct people என்ன பண்ணுவாங்க சார் all these are giving dopamine good hormones good for mind good for health நல்லதானே சார் கேட்பானுங்க டேய் தம்பிகளா அது எல்லாமே நல்லதுங்கிற போகும்போது அந்த நல்லது நீ ஜாஸ்தியா கேட்ப that is how our brain is we ask for more right அந்த more என்ன ஆகும் ரிசெப்டர்ஸா மாறும் ரிசெப்டர்ஸ் ஃபுல்லா பாடி கேட்கும் பாடியே தாங்க முடியாத அளவுக்கு கேட்கும் தாங்கி கேட்டு பாடிக்கு அப்புறம் முடியாம முடிஞ்சிடும் அவ்வளவு விஷயம் you should know how to understand all these things clear see so it gives increase the energy and the sense of euphoria அந்த அப்படியே ஜாலியா அப்படியே இருக்குல்ல அதான் அந்த euphoria state கொடுக்குது okay fine clear but it is very deadly because human body படிச்சவங்க மட்டும் தான் புரியும் அது எந்த அளவுக்கு deadlyங்கிறது that's all said okay clear அடுத்து பாருங்க what is kala azar it is caused by leishmania donovani it's also called as leishmaniasis தெரியுமா இதுமே sandfly-ஆல காஸ் பண்ணுடா பாருங்க எழுதி பாத்தீங்களா it is caused by sandfly இது என்ன பண்ணும் நம்ம பாடிக்குள்ள என்டர் ஆகி லிவர் ஸ்ப்ளீன் போன் இந்த இடத்துல போய் டேமேஜ் பண்ண ஆரம்பிக்கும் டேமேஜ் ஆகி மொத்த சிஸ்டத்தை பிளாக் பண்ணி விட்டுரும் இதுக்கு இன்குபேஷன் பீரியட் பாருங்க 3 to 6 months அதாவது இந்த பர்టిక్యులர் திங் பாடிக்குள்ள வந்து 3 மாசம் அல்லது 6 மாசத்துக்குள்ள தான் என்ன ஆகும் சிம்டம்ஸ் வெளியே காட்டும் அப்ப அவள என்ன பண்ணும் பாடிக்குள்ளே விட்டு பாடி ஃபுல்லா ஆக்கிரமிப்பு பண்ணிரோது கிளியர் சம்டைம் ஷார்ட் ஆர் அப் டு 2 years 2 வருஷம் வரைக்கும் நம்ம பாடிக்குள்ள அமைதியா இருக்கும்டா
Main symptoms: prolonged fever, weight loss, anemia, enlargement of spleen. கரெக்டாக ஸ்ப்ளீனுக்குள்ளே என்ட்ரு ஆயிடுச்சு, ஸ்ப்ளீனை வளர்ந்து ஸ்ப்ளீனை குண்டாக்கிடும். அப்போ என்ன ஆகும்? நிறைய ஆர்பிசிஸ் இறக்க ஆரம்பிக்கும், ஆர்பிசிஸ் இருக்காது, அனீமிக் கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்துடும். ஓகே, திஸ் இஸ் ஆல்சோ an easy question. Next 3 marks பார்த்துடலாமா? Are you guys ready? We'll start with 3 marks. All good? So write a note on amoebiasis. Okay, it is caused by entamoeba histolytica. எங்க இருக்கும்? இன்டெஸ்டைன்ல இருக்கும், அதுவும் லார்ஜ் இன்டெஸ்டைன்ல இருக்கும். எங்க இருக்கும்? லார்ஜ் இன்டெஸ்டைன்ல இருக்கும். சரியா? அப்ப இதுக்கு வந்து பிரைமரியா சிஸ்ட்ங்கிற ஸ்டேஜ் இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜ்ல இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி ஆகும். ட்ரோபோசைட்டுங்கிற ஸ்டேஜ்ல வந்து ஆக்டிவா இருக்கும். இந்த மாதிரி கீ பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சதுனால ஈஸியா மார்க் எடுத்துடலாம்டா. ஓகே, ஸோ என்ன பண்ணுவோம்? நம்ம பாடி கோலனுக்குள்ள என்ட்ரு ஆகி என்சைம்ஸ் எல்லாம் பண்ணி ப்ளீடிங் உருவாக்கும். அப்போ என்ன ஆகும்? நம்மளோட ஸ்டூல்ஸ் வந்து பிளட்டியா இருக்கும், which means ஃபுல்லா பிளட் இருக்கும். யா பாரு, பிளட் பிளஸ் மியூக்கஸ் இருக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீட் ஆஸ்பெக்ட்ல இது முக்கியம். ஓகே, abdominal plane, dysentery, that is bloody plus mucus. Transmission fecal oral via contaminated food and water. So always drink proper water, eat healthy. Sir, words are difficult to remember. Definitely not. Nivita, நான் சொல்றேன் கேளுங்கடா. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஒருத்தரை படிக்கும்போது கண்டிப்பா தப்பா தான் இருக்கும், டிஃபிகல்ட்டா இருக்கும், கஷ்டமா இருக்கும். யோசிச்சு பாருங்க, ஃபர்ஸ்ட் நீங்க என்சைக்ளோபீடியாங்கிற வார்த்தை படிக்கும்போது எப்படி இருந்துச்சு? என்சைக்ளோபீடியா அப்படி இருந்திருக்கும். Now is it not that difficult? No, because நம்மளோட practicing skills ஜாஸ்தி பண்ணும். நீங்க இதுக்கே எப்படி சொல்றீங்கன்னா, டாக்டர்ஸ் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ டிசீஸ் ஞாபகம் வச்சிருப்பாங்க. அதுவும் இந்த ஃபார்மா படிக்கிறவங்க எவ்வளோ ட்ரக்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும், எவ்வளோ ரியாக்ஷன் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அவங்க எப்படி ஈஸியா இருக்கு? நம்மளோட அதே மூளை தான் இருக்கு, எல்லாமே இருக்கு. வே தி யூட்டிலைஸ், அவ்வளோதான். நம்ம என்ன பண்ணலாம்? நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறீங்களா, நாளைக்கு செகண்ட் டைம் படிங்க, அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகே, make a chart like common name, symptoms and transmission. Is easy if you do like this. Sure, we'll do it. Okay, nothing, no worries. Human health and disease chapter 1 should எடுக்கும்போது நீ சொன்ன மாதிரியே காலம்ஸ் ஓட கொடுப்பேன். ஓகே, சோ ஈஸியா படிச்சு ரிவிஷன் பண்ணி போயிடலாம். சரி, we'll do it. How to memorize words? Memorize words. First you have to understand that word. Then அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எதுல கம்மியா இருக்கு, அப்ப நான் அது படிச்சதா ஆகணும்னா write it once, learn it twice, then it is set. It will work. ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு வார்த்தையை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஃபார் சே கிரிப்டார்கிடிசம், இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அன்டிசெண்டட் டெஸ்டிஸ். அப்ப இது நீங்க எப்படி புரிஞ்சுப்பீங்க? கிரிப்டோ வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா ஹிடன், ஆர்கிடிசம்க்கு அர்த்தம் என்னன்னா டெஸ்டிஸ். அப்ப ஹிடன் டெஸ்டிஸ். ஓ, அப்ப என்ன அர்த்தம்? டெஸ்டிஸ் ஹிடனா இருக்கு, அப்ப அன்டிசெண்டட். அந்த மாதிரி ஞாபகம் படிச்சுக்கலாம். அது ஒரு டைப். அடுத்த டைப் பாருங்க, இந்த மாதிரி என்டமீபா ஹிஸ்டாலிட்டிகா. ஹிஸ்டாலிட்டிக் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இதுக்காக கான்செப்டோட இதுக்கு நீ வந்து எழுதிதா பார்க்கணும். சரியா? clear? Got it? That is how you have to learn. Got it? Super. Next பாருங்க, describe the structure of HIV with the labeled diagram. Again, the super important question. அழகா வரையலாம்டா, அழகா வரையலாம். We'll make it clear. See, listen here. First நீ என்ன பண்ற? First round வரைஞ்சு ரெண்டு protein structure மென்ஷன் பண்ணுடா. 121 41 ஒன்னு. ஓகே, அது எங்க எம்பட் ஆயிருக்கும்? லிபிட் பைலேயர்ல எம்பட் ஆயிருக்கும். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்? உனக்கு அப்படியே கேப்சிட் புரோட்டீன் இருக்கும். அதுக்குள்ள உனக்கு யார் வச்சிருக்கா? Yes, you have reverse transcriptase and also 2 single stranded RNA molecules. Clear? இதுவுமே ஒரு ஈஸியான டயகிராம், அழகா வரைஞ்சுக்கலாம். ஓகே, புரிஞ்சுதா? அடுத்து பாருங்க, what are non-infectious disease? Given example, which means it is not infectious, it is not spreadable. We call it as non-infectious. That's simple. Non-infectious disease are not transmitted from an infected person to a healthy person. ஒருத்தர் கேன்சர் இருக்கு, இன்னொருத்தருக்கு அதே மாதிரி பக்கத்துல கொஞ்சம் கேன்சர் வருமா? No, it is not infectious. Transmit ஆகாது. In origin அப்ப எப்படிப்பட்ட நோயா இருக்கும்? ஜெனடிக்கலா இருக்கலாம், நியூட்ரிஷனலா இருக்கலாம். எனக்கு நான் விட்டமின் பி சாப்பிடல, எனக்கு விட்டமின் பி டெஃபிஷியன்சி, அதுக்காக என் பக்கத்துல உட்காந்துருக்கவனுக்கு அது அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகுமா? நான் ஜெனடிக்கா எனக்கு ஒரு கண்டிஷன், அதுக்காக என் பக்கத்துல குறைகள் ஆகுமா? ஆகாது. ஸோ வந்து ஒரு அறிவை வச்சுக்கணும். சார் இதை நான் 10 டைம்ஸ்க்கு மேல டிராப் பண்ணி பார்த்தேன், டியூரிங் எக்ஸாம் டைம் இது மறக்கும். ஓகே
டேய் ரொம்ப ஈஸியா தம்பி. ஓகே, நீ சொல்றது பாயிண்ட் கரெக்ட் தான். நான் இன்னும் சின்ன ஒரு பாயிண்ட் கொடுக்குறேன், அது உனக்கு என்ஹான்ஸ் ஆகுதான்னு பாரு. சரியா? ஆக்சுவலி நீ இந்த 8th ஸ்ட்ரக்சர் படிக்கும்போது டீட்டெயிலாக படிச்சினா இந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற எல்லா பார்ட்டும் வேலை செய்யும். இந்த புரோட்டீன் அட்டாச் ஆகும், இந்த லிபிட் பைலர் ரிலீஸ் ஆகும், அங்கிருந்து மேட்ரிக்ஸ் புரோட்டீன் உடையும், ஆர்என்ஏ வெளியே வரும். அப்படி நீ கதை மாதிரி படிக்கும்போது இந்த ஆட்டோமேட்டிக்காக வரைஞ்சிடலாம். நாங்கள் அப்படிதான் பண்ணுவோம். ஓகே, நீ மனப்பாடம் பண்ணி வரைய போதுன்னா கஷ்டமா இருக்கும். ஓகே, ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ a tip. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒண்ணுடா, பிரைமரி அதுக்கு 2 புரோட்டீன். நான் எப்படி ஒரு வண்டிக்குள்ள ஏறி ஒரு காருக்குள்ள உட்காரல, உட்காருக்கு ஒரு சீட் வேணும்ல, அந்த மாதிரி இது வந்து அட்டாச் ஆகிறதுக்கு இந்த 2 புரோட்டீன்ஸ் வேணும். அந்த புரோட்டீன்ஸ் எங்க அட்டாச் ஆயிருக்கு? என்னோட பாடியில. ஃபார் சே, நான் வந்து காருக்குள்ள உட்கார்றதுக்கு என் கால் தேவைப்படுதுன்னா அந்த கால் எங்க இருக்கு? என் உடம்புல இருக்கு. அதே மாதிரி புரோட்டீன்ஸ் எங்க இருக்கு? லிபிட் பைலர்ல இருக்கு. ஓகே, அப்ப இந்த லிபிட் பைலர் வந்து அதோட ப்ரொடெக்ஷன். அது தவிர இன்னொரு முக்கியமான ப்ரொடெக்ஷன் யாரு? புரோட்டீன்ஸ்ல மேட்ரிக்ஸ் புரோட்டீன். அப்புறம் ஓகே, மேட்ரிக்ஸ் புரோட்டீன் இருக்கு, லிபிட் பைலர் இருக்கு, இந்த வெளியே இருக்கிற ஜிபி இருக்கு. இதெல்லாம் யாருக்காக இருக்கு? உள்ள இருக்கிற நமக்கு தெரியா இந்த ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ்க்காக இருக்கு. அப்போ அது ரொம்ப செக்யூர். நீ பேங்க்குள்ள போன உடனே நகை வச்சிருப்பாங்க இல்ல, பேங்க்குள்ள போகணும், அதுக்கு லாக்கருக்குள்ள போகணும், லாக்கர் செக்ஷன் ஓபன் பண்ணும், அப்புறம் நகை இருக்கும். அந்த மாதிரி தான் இது ஓபன் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா கேப்சூல் புரோட்டீன் இருக்கும். அதுக்குள்ள யார் இருக்கா? 2 பொருள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்னு ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ், இன்னொன்னு சிங்கிள் ஸ்ட்ராண்டட் ஆர்என்ஏ. 2 இருக்கும். அவ்வளவு விஷயம். இது ஒரு ஸ்டோரி மாதிரி படிக்கும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இன்ஃபேக்ட் நீங்க லைஃப் சைக்கிள் ஆஃப் 8th HIVல படிக்கும் போது இந்த டயக்ராம் ரொம்ப ரொம்ப சென்சிபிளா ஃபீல் ஆகும். ஓகே, அப்படி ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? இஸ் இட் ஃபைன்? ஆல் குட்? அடுத்து 5 மார்க்ஸ் பார்த்துருவோமா? ரெடியா இருக்கீங்களா? அடுத்த முக்கியமான கேள்வி உறுதியாக கேட்கப்படும். What is that? Structure of immunoglobulin with a suitable diagram. ரொம்ப ஈஸிடா. டயக்ராம்ல உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி லைட் செயின் ஒன்று இருக்கு, ஹெவி செயின் ஒன்று இருக்கு. ஹெவி செயின், லைட் செயின், ஹெவி செயின், லைட் செயின். அப்ப அதுல வந்து இந்த ஆன்டிஜன் தான் பைண்ட் ஆகும். இந்த நோய் ஆன்டிஜன் பைண்டிங் சைட். இந்த ஆன்டிபாடி செல் அட்டாச் ஆயிருக்குள்ள, இந்த ஆன்டிபாடி அதுதான் இந்த கான்ஸ்டன்ட் ரீஜன். அங்க அட்டாச் ஆயிருக்கும், செல்லுக்குள்ள அட்டாச் ஆயிருக்கும். ஓகே, அது தவிர இந்த லைட் செயின் ஹெவி செயின் எப்படி அட்டாச் ஆயிருக்கு? டைசல்ஃபைட் பாண்ட்ஸ் மூலமா அட்டாச் ஆயிருக்கு. இதோட விஷயம் மட்டும் வரைஞ்சீங்க, ஈஸியா மார்க் வந்துடும். கிளியர்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, குயிக்லி we'll see next one. What are vaccines? Explain its type. Vaccines என்றால் என்ன? Very simplest definition வந்து vaccines are something that enters our body and keeps our immune system awake, which means நம்மளோட immune system train பண்ணக்கூடிய சில விஷயங்கள் vaccines. அப்ப நீ யார அனுப்புற? ஆன்டிபாடிஸ உருவாக்கக்கூடிய சில பொருளை நீ பாடிக்குள்ள அனுப்புற. ஆன்டிபாடிஸ அனுப்பலப்பா, ஆன்டிபாடிஸ உருவாக்கக்கூடிய சில பொருளை அனுப்புற. பாத்துருவோமா பாருங்க. நேச்சுரல் ஐ வேக்சின். உனக்கு ஒரு நோய் வருதுடா. ஓகே ஓகே, உனக்கு வேண்டாம், எனக்கும் வேண்டாம், யாருக்கும் ஏதோ ஒன்று வருது. ஓகே, they are getting some conditions. அப்போ அதுக்கு வந்து ஒரு மைக்ரோ ஆர்கனிசம் ரெஸ்பான்சிபிள். அந்த மைக்ரோ ஆர்கனிசம் வந்துச்சுன்னா பாடி என்ன ஆகும்? ரியாக்ட் பண்ணும். பிகாஸ் சம்திங் இஸ் ஃபாரின் ஹேஸ் கம். அப்போ அந்த ரியாக்ட் பண்றதுக்கு என்ன பண்ணும்? அதுக்கு அகெயின்ஸ்டா they will do all this fights, they will train their immune system, ஆக்டிவ் எல்லாம் ரெடி ஆயிரும், அவனை அனுப்பிடுவான். ஆனா வந்து இருக்கிற சாதாரணமான ஆள் இல்லை, உன் பாடியால தாங்காது, அப்ப நீ கண்டிப்பா செத்துருவேன். அப்பேற்பட்ட நோய் உனக்கு வருதுன்னா நீ எப்படி தடுக்கலாம்? அதுக்கு தான் இந்த வேக்சின்ஸ். சொல்லிட்டா நல்லா கேளுங்க. என்ன ஆகும்னா இந்த பர்டிகுலர் வேக்சின்ஸ் நீ என்ன பண்ண போற? அந்த மைக்ரோ ஆர்கானிசம் ஃபுல்லா நீ அனுப்பல. நீ அவனை ஃபுல்லா அனுப்புனா வெறித்தனமா வர செய்வான். அவனை பாதி பிச்சு அனுப்பு, இல்ல கொண்டுட்டு அனுப்பு, எப்படினாலும் நீ அதை அனுப்புனா போதும் பாடி ரியாக்ட் ஆகும். ஏன் தெரியுமாடா? நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்கடா. ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் எடுத்தீங்கன்னா அந்த மைக்ரோ ஆர்கானிசம் உயிர் இருக்கா இல்லையா நம்ம பாடி பார்க்காது. அந்த மைக்ரோ சுத்தி ஒரு புரோட்டீன் இருக்கும், இது வந்து பாம்ஸ்னு சொல்லுவோம். அந்த புரோட்டீனை தான் நம்ம பாடி ஐடென்டிஃபை பண்ணும். ஓ, அப்ப இந்த புரோட்டீன் வந்திருக்குன்னா வில்லன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம பாடி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். அப்ப நீ என்ன பண்ற? அதை நீ கொண்டுட்டு அனுப்புற. நீ இந்த மைக்ரோ ஆர்கானிசம் கில் பண்ணி அனுப்பும்போது அந்த புரோட்டீன்ஸ் நம்ம பாடியிலே தான் இருக்கும், உயிர் மட்டும் இருக்காது. அந்த புரோட்டீன்ஸை வச்சு நம்ம பாடி அதை ஐடென்டிஃபை பண்ணி இம்யூன் சிஸ்டம் வெயிட் பண்ணும். இல்ல கொல்ல முடியல சார், கொன்னாது அழிஞ்சிருது சார் அப்படிங்கும்போது என்ன பண்ணலாம்? அதை வந்து வீக்கன் பண்ணலாம். அது என்ன சொல்லுவாங்க? எஸ், அட்டின்யூவேட்டட். அதை வீக் பண்ணிட்டு இப்ப 10K இருக்கிற இடத்துல நான் அந்த 10Kல 5K உடைச்சிட்டேன்.
5 கை தான் இருக்கு. அப்ப அந்த 5 கைக்கான ஒரு எஃபெக்ட் தான் கொடுக்கும். அப்ப அதை மட்டும் அனுப்புறேன். அப்புறம் பாடி என்ன பண்ணும், 5 கை நம்ம பிரச்சனை தாங்கிடுவோம். ஸோ என்ன பண்ணுவோம், அதுக்கேற்ற மாதிரி வேக்சின்ஸை இம்யூனிட்டியை வந்து கிரியேட் பண்ணும். அடுத்து டாக்ஸின்ஸ், அந்த பர்டிகுலர் திங்ல இருக்கக்கூடிய ஒரே விஷப்பொருள் அதை மட்டும் லைட்டா பாடிக்குள்ள அனுப்பி நம்ம இம்யூனிட்டியை ட்ரெயின் பண்ணுவோம். Clear? Tug life, your CBSE biology mark, can you share with me? 76. Sorry, midterm can you share with me? 76. Actually today only accidentally I found this channel. I'm CBSE. Okay. So how do you find this channel, Tug life? What do you feel? You feel the contents here are more than CBSE books, than NCERT books? What do you feel like? So clear, you got it. So primary என்ன இருக்கு, natural live vaccines இருக்கு, live attenuated இருக்கு, and also you have killed vaccines and also toxins. So அது தவிர நமக்கு 4 டைப்ல இருக்குடா. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், செகண்ட் ஜெனரேஷன், தேர்ட் ஜெனரேஷன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் இதெல்லாம் வந்துரும். natural live attenuated, killed, toxins எல்லாமே ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல வந்துரும். ஓகே, செகண்ட் ஜெனரேஷன்ல சின்ன பர்டிகுலர் இருக்கக்கூடிய ஒரு பொருள் மட்டும் எடுத்து பண்ணுவோம். தேர்ட் ஜெனரேஷன்ல இன்னும் சூப்பரா இருக்கக்கூடிய அந்த மாலிகுல் எடுத்து பண்ணுவோம். ஃபோர்த் ஜெனரேஷன்ல ஒன்னோட பிரைமரி டிஎன்ஏ பேஸ்ட் வேக்சின்ஸ் எல்லாம். ஓகே, பட் டீடைலா கேட்கல, so it's not needed here. Okay, maybe it will be needed in need point of view. Nice, sir. What is nice here? Okay, so next you have very easy, you just have to learn it, that's it, done. Mention any 5 bacterial diseases in human beings with a causative agent. I have brought 8. இந்த 8 நீங்க சும்மா அழகா படிக்கலாம். புக்லயே கொடுத்திருக்கானுங்களா, டிசீஸ் கொடுத்திருக்கானுங்க, causative agent கொடுத்திருக்கானுங்க, site of infection கொடுத்திருக்காங்க, mode of transmission, symptoms. இதெல்லாம் ஈஸி, இதெல்லாம் self understandable தான். Already we have discussed plenty of time, so it is very very easy. Clear? In CBSE out of 80, I am preparing for NEET as well as JEE. Very good. So in NEET point of view, tell me what is your mark in 720? If you have written any test for 720, tell me what is your mark in 720, or tell me your mark in biology. Okay. So guys, இங்க பாருங்க, இத வந்து ரொம்ப ஈஸியா படிக்கலாம். ரொம்ப ஈஸியா படிக்கலாம். இதுல வந்து என்ன பண்ணலாம், நீங்க பிரைமரியா இதுக்கான டிசீசஸ், அதுக்கான ஏஜென்ட், இன்ஃபெக்ஷன், டிரான்ஸ்மிஷன். ஸோ டிரான்ஸ்மிஷன் மோஸ்டா காமனா இருக்கும், ஈஸியா நம்ம கெஸ் பண்ணிடலாம். எஸ், அண்ட் டிரான்ஸ்மிஷன் ஈஸியா புரிஞ்சுக்கலாம். சிம்டம்ஸுமே சில விஷயம் காமனா இருக்கும், ஃபீவர், டயரியா, அது விஷயம் ரொம்ப காமனா. அது என்ன தெரிஞ்சு வைக்காதீங்க, அது ஈஸியா பிரிச்சு படிச்சுக்கலாம். ஓகே, 8மே அப்படின்னு அவசியம் இல்லடா, 8மே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனா 8மே தெரியுமே எப்படி தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க, கதை மாதிரி படிங்க எல்லாமே. ஃபர்ஸ்ட் இப்போ நிமோனியா எடுத்துக்கோங்க. நிமோனியாக்கு யாரு, ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா இருக்கு, லங்ஸ்ல டிஃபெக்ட் பண்ணும். டிராப்லெட் இன்ஃபெக்ஷன், அதாவது அந்த தண்ணி மூலமா வரக்கூடிய ஏரோசோல்ஸ்னு சொல்லுவோம், அது மூலம் வர இன்ஃபெக்ஷன்ஸ். ஃபீவர், கஃப், பெயின்ஃபுல் பிரீத்திங் அண்ட் ப்ரௌன் சிம்டம். அப்போ லங்ஸ் டேமேஜ் ஆகும். அப்போ எந்த மாதிரி வரும், ஃபீவர் வரும், கஃப் வரும், தலைவலி இருக்கும், அது எல்லாமே இருக்குங்கிற காமன் சிம்டம்ஸ் ஈஸியாக எழுதிடலாம். இந்த மாதிரி விஷயத்த நம்ம ஈஸியாக என்ன பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். In school test 550 on average. Next year I am gonna write NEET. Next year 2026 dana. Okay, nice, all the very best. Okay, write nicely. Exam எழுதும்போது NEET point of view, make your preparation a little more stronger. Okay, understand concepts little more widely. Okay, practice more questions. அவ்வளவுதான். இதெல்லாம் சொல்றதா, but still do it. Okay, and trust me, if you are studying NCERT, take state board book as reference because it is having lots of contents. It will be helpful for you. Clear? Fine. அடுத்து பாருங்க, அதே மாதிரி தான் வைரல் டிசீசஸ். ஏதாவது 5 வைரல் டிசீசஸ் கேட்கறாங்க, ஈஸியா எழுதலாம்டா. காமன் கோல்ட் இருக்கு, மம்ஸ் இருக்கு, மீசல்ஸ் இருக்கு, வைரல் ஹெப்படைட்டிஸ் இருக்கு. ஸோ இது என்ன பண்ணலாம், ரைனோ வைரஸ், மம் வைரஸ், ருபெல்லோ, ஹெப்படைட்டிஸ். MMR படிச்சிருக்கீங்களா, MMR வேக்சின், மம்ஸ், ருபெல்லா, all these things will come under MMR vaccine. Okay, mumps, measles, rubella, if I'm not wrong, correct. Mumps, measles, rubella vaccines எல்லாமே இந்த மூணுக்கு தான். ஸோ இது எல்லாமே ஈஸியா நம்ம படிச்சுக்கலாம். இது எல்லாமே நீங்க என்ன பண்ணணும், you have to sit and learn, no other components. உட்கார்ந்து படிச்சு புரிஞ்சுக்கணும். Understand that it is happening to you. Imagine it is happening to you. ஒரு நிமோனியா வந்திருக்கு, your lungs, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், லங்ஸ் டேமேஜ் ஆகுது, அப்போ உள்ள தண்ணி இருக்கு, அப்போ அதை ரிமூவ் பண்ணும், நெபுலைசேஷன் பண்ணும். கொஞ்சம் டீப்பாக போயிடுச்சு, அந்த மாதிரி பண்ணணும். ஓகேவா,
I just want to revise NCERT more than 20 times all chapters, so that will be more useful. Correct. You have to revise. But don't stick with the revision alone. Go for practicing questions. Unless you practice questions, very difficult. Okay. இதை நான் எப்படி தெரியுமா உள்வாங்கியிருக்கேன், நாங்கள் டீச்சிங் கரியர் ஸ்டார்ட்லாம் பண்ணும்போது நிறைய தெரிஞ்சு வச்சுருப்போம். ஆனால் இட் இஸ் நாட் தட் ஈஸி ஃபார் us to deliver something. ஸோ நாங்கள் அதை டெலிவர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி தான் இப்போ இந்த கண்டென்ட் அப்படி நிற்கிது. ஸோ இந்த மாதிரி நீ ரிவிஷன் பண்ணிட்டே இருந்த, நீ படிச்சுட்டே இருந்தால் உன்னை டீச் பண்ண முடியாது. Unless you start teaching, you will not teach. அதே மாதிரி தான் நீ unless you practice questions, it's very difficult for you to solve questions. Very simple. Clear? அது வந்து புரிஞ்சுக்கோங்க. Okay? Because every time, for all my new students, I used to tell this. More you practice, the more you score. The more you revise, the more you waste time. Clear? Oh, very good. Questions daily I will be solving 150 in all subjects or in total? Weekly 3 mock tests, so I can expect 720 from you. Very good. Question sessions you will practice panna, it's so good. Okay, but timing ella neenga paathukonga, ena physics chemistry solve panna it will take hardly 100 questions pandradhukku it will take a longer time. Biology you can do 100 you can do, botany 100, zoology easily you can do. Physics chemistry will take time. Okay, concentrate on all 4 subjects. Okay, super. Nice. Okay. Physics chemistry, what you said is actually the right value, and the panna mudiyum, but try improving. Okay, konjam improve panna mudiyum paarenga. 50 ingirudhu oru 80, chemistry 50 ingirudhu oru 90 andha mari panna mudiyum paarenga. Okay, super. So adha viral disease ku na ungalku 10 kuduthirken 8 kuduthirken 8 la edavadhu 4-5 kepanga easy eduthukalam. Idu ellame neenga once elipodhu podum, because everything is very easy to learn. You just have to understand it. Clear? Is it all good for everybody? Fine. So now we are into the last chapter, microbes in human welfare. So quickly we'll see that and we'll wind up. Okay, idona nammaloda vetrigarama zoology, botany, everything ellathoda important PYQ 3 marks 2 marks 3 marks 5 marks ella paathirukom. Okay, adha taandi irukra concepts ellathiyum decode panni live sessions potirukonda, go watch it and understand more concepts. Okay, decode more concepts. Clear? Fine. And உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கண்ணை மூடி கமெண்ட் பண்ணுங்க. It will be anything, just comment, we'll take care of things. Okay, don't worry about it. Fine. 2 marks ஆரம்பிச்சிருவோமா? Okay, so we'll start now. GK. Hello sir. Hello GK. We are in the last chapter. Okay, how is milk converted into curd? Explain the process of curd formation. எப்படி மில்க் தயிர் ஆகுது எல்லாரும் தெரியுது சார். கொஞ்சம் தயிர் எடுங்க, உரைய ஊத்தி வைங்க, அந்த பால் தயிர் ஆயிடும். கரெக்ட் தான்டா, அப்படியே எழுதலாம்டா. ஆனா டெக்னிக்கலா கொஞ்சம் எழுதுங்க. எப்படி? வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? LAB. ஸோ லாக்டிக் ஆசிட் பாக்டீரியாஸ் வந்து உள்ள மல்டிப்ளை ஆகும். அந்த மில்க்ல இருக்கக்கூடிய லாக்டோஸை வந்து லாக்டிக் ஆசிடா மாற்றும். அந்த லாக்டோஸ் லாக்டிக் ஆசிடா மாறும்போது pH கம்மியாகும். ஆசிட் pH கம்மியாகும். அது தவிர மில்க்ல இருக்கிறது என்ன? ஒன்று லாக்டோஸ் சுகர், இன்னொன்று கேசின். இந்த கேசின் புரோட்டீன் என்ன ஆகும்? கோஆகுலேட் ஆகி மில்கை வந்து கர்டா மாத்திரும். அவ்வளவுதான்டா. மில்கை விட யாரு ரொம்ப ஸ்ட்ராங்? கர்ட். Okay, is it clear? This is very easy da, very easy. அழகா எழுதலாம். Add a bit of curd as a starter, that's nothing but உரை ஊத்துறது. LAB multiplies, they ferment. Lactose is lactic acid. Lactoseங்கிறது மில்க்ல இருக்கக்கூடிய சுகர், அது லாக்டிக் ஆசிடா மாறுது. ஆசிட் ஆனால pH கம்மியாகுது. அது தவிர கேசின்ங்கிற பொருள் மில்க்ல இருக்கும், மில்க் புரோட்டீன்ல. அந்த கேசின் எல்லாம் கோஆகுலேட் பண்ணி மில்கை தயாராக்கும். Curd is more essential. Okay, yes, lactobacillus, very good. Sir, I am state board, I want to get good marks in my public exam, but I forgot in exam because I don't see you regularly. அது உண்மை. ரெகுலரா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுங்கடா, கண்டிப்பா மார்க் வரும். எப்படி வராம போகும் யோசிச்சு பாருங்க. நானும் படிக்கிறேன், நீயும் படிக்கிற, நானும் எழுதுறேன், நீயும் எழுதுற, எனக்கு மட்டும் வருது உனக்கு மட்டும் வரலன்னா அப்ப நம்ம ஒழுங்கா பண்ணணும். நீங்க கவலைப்படாதீங்க, டெய்லி ரெகுலரா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. நீங்க இப்ப ஆரம்பிச்சா கூட சென்டம் எடுக்கலாம், எல்லா சப்ஜெக்டும் எடுக்கலாம். ட்ரஸ்ட் மீ, எல்லா சப்ஜெக்டும் சென்டம் எடுக்கலாம். even if you start now, right from the scratch, even if you start now, if you're ready to follow us, I will be very sure that you will get good marks. Clear? எதுவுமே கவலைப்படாதீங்க. ஓகே,
Okay, is it fine? Say you, sir. Oh, you mean yo சொன்னீங்களா? Yo. Regular practice will lead to get good marks. Okay, super. You know what is the actual motivation? People of your age, they will work hard. They'll work really hard. நல்ல hard work பண்ணி லைஃப்ல நல்ல அச்சீவ்மெண்ட்ஸ் earn பண்ணும்போது நம்ம அப்படியே உட்கார்ந்திருப்போம். அப்ப நமக்கு வந்து உள்ள ஒரு ஒரு ஃபீலிங் வரும், என்னடா பண்ணிட்டு இருக்கோங்கிற மாதிரி. அப்போ உனக்கு ஒரு மோட்டிவேஷன் நீ பண்ணுவ பாத்தியா, அது ஆக்சுவல் மோட்டிவேஷன். ஓகே, so make sure you are getting that kind of motivation. சரியா? வாழ்ற ஒரு வாழ்க்கையை சாதிச்சிடணும்டா. என்ன நமக்கு முடியுமோ, ஆர் பொட்டன்ஷியல், நம்ம பாடிங்கிறது இன்சேன், ஹியூமன் பாடிங்கிறது ரொம்ப ரொம்ப இன்சேன். அதனால என்ன பண்ண முடியுமோ அழகா பண்ணிடணும். ஹார்ட் ஒர்க் பண்ணு. என்னால 8 மணி நேரம் தூங்குவேன், பரவாயில்ல 7 மணி நேரம் தூங்கு, 6 hours தூங்கு, கொஞ்சம் படி, ஹார்ட் ஒர்க் பண்ணு. கை வலிக்குது, எழுதி பரவாயில்ல, ஒரு டைம் வலிக்கிட்டு தப்பு இல்லை, அடுத்த ரெடி ஆயிரும், பாடி ரீஜெனரேஷன் பண்ணிரும். ஓகே, so you will have to practice like it. Clear? Other question, why do we call some strains of bacteria as superbug? இது ஒரு பெரிய threat. பாருங்க, strains of bacteria that are resistant to majority of antibiotics commonly used today are called as superbugs. இது ரொம்ப முக்கியம். ரிசர்ச் பண்ணுங்கடா. By 2050 நிறைய பேர் இறப்பாங்கன்னு சொல்றாங்க. Many deaths can happen. You know the reason? Because of antibiotic resistance. டேய், நீ வந்து பாக்டீரியா வளருது, அந்த பாக்டீரியா கொல்றதுக்கு உங்ககிட்ட ஆன்டிபயோட்டிக் இருக்கு, அந்த ஆன்டிபயோட்டிக் வச்சா பாக்டீரியா சாகுது. ஆனா நீ அந்த ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணியும் பாக்டீரியா சாகல, அந்த பாக்டீரியாவை கொல்ல முடியல, அந்த பாக்டீரியா என்ன பண்ணும், நம்மள கொன்றும். அதுதான் சூப்பர் பக்ஸ். தே ஆர் ரெசிஸ்டன்ட் டு ஆன்டிபயோட்டிக்ஸ். ஏன்னா நீ அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்ணி அந்த பாக்டீரியா எவால்வ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இப்போ நீ அதை யூஸ் பண்ணாலும் இது பண்ண முடியும். தட் இஸ் த ரீசன் பெனிசிலின் இப்போ யூஸே பண்றது இல்லை எல்லா இடத்துலயும். ஏன்னா அதெல்லாம் பாக்டீரியாவெல்லாம் சாப்பிட்டு பழகி நீ அனுப்பு, நான் எடுத்துக்கிற மாதிரி நிற்கிது. இட் ஹஸ் காட் அடாப்டட். ஓகே, ஸோ அந்த மாதிரி அது ஒரு ப்ராப்ளமா வரும். ஸோ அதை வந்து நம்ம வந்து புரிஞ்சு படிக்கணும். சரியா? That's what we call it as superbug. Clear? Next we get into the 3 marks. Define the following terms: bioremediation, zymology. Bioremediation ரொம்ப simple. I am going to clear the pollutants with the help of microbes. அவ்வளவுதான். Microbes degrade pollutants. Eco-friendly, low cost types. நான் அங்க இடத்துக்கு போய் பண்ண முடியும், அந்த இடத்துல கொண்டு போகாம பண்ண முடியும். All clear? Got it? Sir, truth. Nice explanation, sir. Thank you very much. Okay, that is zymology. பாருங்க, applied science which deals with the biochemical processes of fermentation. fermentation என்ன? பேசிக்கா இருக்கக்கூடிய ஒரு சுகரை வந்து எத்தனாலா மாத்துறது. அந்த fermentation வந்து நம்ம எது மூலமா பண்ணலாம், இது மூலமா படிக்கலாம், zymology மூலமா தெளிவா படிக்கலாம். Clear? Fine. Next question. Define antibiotics, zymology and superbug. We have already seen that. It is same, but I'll just clear what is antibiotics. Very important, ra. Antibiotics are chemical substance produced by microorganisms which can kill or retard the growth of other disease causing microbes, even low concentration. Okay, is that clear? Got an idea about antibiotics now? அதாவது இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் உருவாக்குறது வந்து ஒரு ஆர்கானிசம்ல இருந்து தான். அந்த ஆர்கானிசம் என்ன பண்ணும், இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் உருவாக்கி அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் வேற பல ஆர்கானிசம் உருவாக்குற டிசீசஸை தடுக்கும். அதுதான் ஆன்டிபயோட்டிக்ஸ். தட் இஸ் தி ரீசன் ஆன்டிபயோட்டிக்ஸ் கில்ஸ் பாக்டீரியா. இப்போ பாக்டீரியா வளர்ந்து பெரிய ஆள் ஆயிட்டா இத சொல்றேன். And zymology we have discussed already now. That is the same thing. Fine. What does mean by SCP? Okay, before entering into SCP, நம்ம நேயர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. Sir, next year NEET paper will be easy or moderate or hard? இதுக்கு வந்து நான் ஒரே ஒரு பதில் சொல்றேன்னா, NTA அதை வந்து கவனிச்சு மாத்தி சொல்லிட்டாங்களா, மாத்தி பண்ணிட்டாங்கன்னா. Okay. See, just understand only one thing. I'll just make it very clear. Okay, to all my students I tell every time, உனக்கு ஈஸியா இருக்குனா 90% பீப்புளுக்கு ஈஸியா இருக்கும், உனக்கு கஷ்டமா இருக்குனா 90% பீப்புள் கஷ்டமா இருக்கும், உனக்கு மாடரேட்டா இருக்குனா 90% பீப்புளுக்கு மாடரேட்டா இருக்கும். அந்த ரிமைனிங் 10% இந்த லூப்ல வர மாட்டாங்க. ஏன்னா அவங்க ப்ரிப்பரேஷன் டாப் நாட்ச்ல இருக்கும். அவனுக்கு ஈஸியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, மாடரேட்டான பிரச்சனை இல்லை, கஷ்டமான பிரச்சனை இல்லை. ஸோ ட்ரை டு கெட் இன் த 10%. அந்த 10% போக முடியல சார் என்னால, நான் 90 தான் இருக்கேன், கவலையே படாத. உனக்கு என்ன ஆகும், மார்க் கம்மியாச்சுன்னா உன் ஃப்ரெண்டுக்கும் கம்மியாகும்டா.
rank தான பிரச்சனை வராது அப்போ சரியா don't worry about it clear okay explain one more time so what do you want me to explain da tell me what do you want me to explain you want me to explain SCP இல்லையே antibiotics you want me to explain antibiotics angel creations hi sir hi angel creations tell me what you want me to explain I tell you okay fine so I'll quickly see what is SCP ங்கிறது single cell protein யோசிச்சு பாருடா உனக்கு வந்து தேவைப்படுற புரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ் எல்லாத்தையும் நீ ஒரே ஒரு சின்ன ஒரு மாலிக்யூல் எடுத்துக்கலாம்னா எப்படி பாருங்க it is edible protein from unicellular microbes algae yeast bacteria fungi இவனுக்கு ஆபத்து மட்டும்டா நம்மள காப்பாத்தவும் செய்வாங்க நீ வந்து இப்ப விண்வெளிக்கு போற ஒரு ட்ரிப் அடிக்கிற இட்லி கெட்டி சட்னி கொத்து பரோட்டா எடுத்து போக முடியுமா கண்டிப்பா முடியாது so that time you want something nutritious which is very easily carryable they are nothing but SCPs okay so SCPs ஈஸியா கேரி பண்ணி கொண்டு போலாம் high protein content okay grow இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தெரியுமா நீ இதுக்கு வந்து நல்ல தண்ணி நல்ல இடம் ஒண்ணுமே தேவையில்லை even in waste water it can grow efficiently அத process பண்ணி capsules மாத்தி நிறைய பேர் சாப்பிடுறாங்க பாருங்க use as food supplement animal க்கு கொடுக்கலாம் spirulina chlorella பயங்கர பவர்ஃபுல்லான capsules இதெல்லாமே ஓகேவா fine got it yes just a minute someone is asking to explain antibiotics the antibiotics ஒண்ணும் இல்லடா டேய் உனக்கு ஒரு threat வரும்போது நீ அதுக்கு ரியாக்ட் பண்றீல அதே மாதிரி மைக்ரோ ஆர்கானிசம்க்கு பிரச்சனை வரும்போது அவன் என்ன பண்ணுவான் ரியாக்ட் பண்ணுவான் எப்படி ஆன்டிபயோட்டிக்ஸ் ரிலீஸ் பண்ணுவான் அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டேன் ஓ இவன் ஆன்டிபயோட்டிக்ஸ் போட்டா அவன் செத்துறான் போடு அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் தனியா தூக்கு அது தனியா தூக்கி நெக்ஸ்ட் டைம் அந்த மைக்ரோ ஆர்கானிசம் கொல்லக்கூடிய யாராவது வருது அப்ப நான் அதுக்கு வந்து இது என்ன பண்ணலாம் ஈஸியா யூஸ் பண்ணலாம் இஸ் இட் கிளியர் புரியுதாடா ரொம்ப ஈஸிடா ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் இருக்குடா அது நல்லவன் தான் அவனுக்கு வந்து இன்னொரு பாக்டீரியா கொள்ள வருது அவனை அப்ப இந்த மெக்கானிசம் என்ன பண்ணும் அந்த பாக்டீரியாக்கு அகைன்ஸ்டா ஒரு கெமிக்கல் ரிலீஸ் பண்ணும் அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் நான் அதை பார்த்துட்டேன் நான் என்ன பண்றேன் அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் தனியா அவங்க கிட்ட இருந்து உருவாக்கி எடுத்துட்டு அந்த பாக்டீரியா வரும்போது அவனை போட்டு கொண்டுறேன் அப்ப அந்த பாக்டீரியா என்ன கொள்ள வருதுன்னா அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் சாப்பிட்டா அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் பாக்டீரியா கொன்றும் அவ்வளவு விஷயம் is it clear thank you for noticing my doubt hey what is this our prime duty is to clear your doubts okay so you don't consider this an all a very big thing fine okay so that is all about SCP as well fine now we get into the 5 marks very easy பாருங்க what is referred to as industrial alcohol sir what is industrial alcohol yes நம்ம வந்து என்ன பண்ணலாம் industrial alcohol உருவாக்கலாம் எப்படி alcohol எப்படி உருவாகும்டா fermentation process மூலமா அப்ப அதுக்கு என்ன வேணும் sugar வேணும் அப்ப sugar என்னவா மாறும் alcohol மாறும் அப்ப sugar என்ன பண்ணலாம் நான் ஈஸியா எடுத்துக்கலாம் உனக்கு வந்து பொட்டேட்டோ இருக்கு ஸ்டார்ச் இருக்கு வெஜிடபிள் வேஸ்ட் இருக்கு அது எல்லாமே கார்போஹைட்ரேட்ஸ் தானே நான் என்ன பண்றேன் அதெல்லாம் வச்சு அதெல்லாம் கிரைண்ட் பண்ணி கார்போஹைட்ரேட்டை சில பல என்சைம் போட்டு வெளியே எடுத்துறேன் ஓகே என்ன பண்றேன் அந்த வேஸ்டா இருக்கக்கூடிய ஸ்டார்ச் பொட்டேட்டோ மொலாசஸ்ல என்ன பண்றேன் நல்லா கிரைண்ட் பண்ணி அமைலேஸ் அந்த மாதிரி என்சைம் ஆட் பண்ணி அந்த ஸ்டார்ச்சை வந்து தனியா சுகரை வெளியே மாத்துறேன் இப்போ சுகர் கிடைச்சிருச்சா இப்போ இந்த சுகர்ல என்ன பண்ண போறேன் ஈஸ்ட் ஆட் பண்ணி அந்த சுகரை ஆல்கஹாலா கன்வெர்ட் பண்ண போறேன் எனக்கு என்ன கிடைச்சிருச்சு ஆல்கஹால் கிடைச்சிருச்சு அவ்வளவுதான் சிம்பிள் ஓகே சோ பாருங்க சப்ஸ்ட்ரேட் என்ன யூஸ் பண்றேன் மொலாசஸ் கார்ன் பொட்டேட்டோ வுட் அக்ரிகல்ச்சர் வேஸ்ட் இதுல எல்லாமே என்ன இருக்கு கார்போஹைட்ரேட் இருக்கு அது எனக்கு தெரியும் என்ன பண்றேன் அதுல வந்து நல்லா கிரைண்ட் பண்றேன் கிரைண்ட் பண்ணி கொஞ்சம் அமைலேஸ் போடுறேன் கொஞ்சம் குளுக்கோஅமைலேஸ் போடுறேன் இந்த அமைலேஸ்ல என்சைம்ல போடும்போது என்ன ஆகுது அது அப்படியே ஸ்டார்ச்சை வந்து சிம்பிள் சுகரா மாத்திடுது ஸ்டார்ச் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கும்டா அது சிம்பிள் சுகரா மாத்திடுது மாத்திட்டானா சுகர் கிடைச்சது அடுத்து என்ன பண்ணலாம் கடை நீ ஈஸ்ட் போட்டு அது என்ன பண்ணலாம் எத்தனாலா மாத்திடலாம் அவ்வளவுதான் விஷயம் பாருங்க yeast converts sugar anaerobically into ethanol that's it finally you have obtained what ethanol அது என்ன பண்ணலாம் distillation process மூலமா ethanol தனியா நான் அப்படியே உருவாக்கி எடுத்து வெளியே கொண்டு வந்து வித்தறலாம் ஓகே வீட்ல பண்ணா ஜெயில போட்டுருவாங்கடா வீட்ல பண்ண கூட சரியா இண்டஸ்ட்ரியல் லைசென்ஸ் வாங்கி தான் பண்ணனும் ஓகே so it is having 93% to 96% purity clear super yes as you said வெற்றிகரமா நம்ம கான்செப்ட முடிச்சாச்சு botany zoology எல்லாத்தையும் முடிச்சாச்சுடா அழகா 2 மார்க் 3 மார்க் கொடுத்திருக்கேன் அந்த PDF மட்டும் பார்த்து போனா நல்ல மார்க் வாங்கலாம் நாளைக்கு கிரியேட்டிவ் 1 மார்க் இருக்கு கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணுங்க don't miss it okay it's at 9:38 all clear guys கண்டிப்பா வருவீங்களா டெக்ஸ்ட் பண்ணுங்க பாப்போம் வரீங்களா இல்லையானு
ஸோ இந்த செஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. நிறைய கம்யூனிகேஷன்ஸ் இருந்துச்சு, நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஜிகே, தக் லைஃப் அண்ட் நிவிதா அண்ட் ஆல்சோ ரேகா லக்ஷ்மி, நீங்கள் எல்லாமே நல்லா இன்ட்ராக்ட் பண்ணீங்கடா. செஷன் சூப்பராக போச்சு. எனக்கு டைம் போனதே தெரியல, டு பி வெரி ஹானஸ்ட். அப்படியே ஜாலியாக அப்படியே போச்சு. ஓகே, ஸோ ஃபைன். இந்த மாதிரி லெட் எவ்ரி செஷன்ஸ் ஹேப்பன். ஸோ கைஸ், ஆல் தீஸ் ஆர் யுவர் சீனியர்ஸ். லுக், தே ஆர் ராக்கிங் ஹியர், ரைட்? அந்த மாதிரி நம்மளும் பண்ணும். ஸோ ஒர்க் ஹார்ட், ஸ்டடி ஹார்ட் and get all the free notes from WhatsApp, and also YouTube la subscribe பண்ணி வெச்சுக்கோங்கடா. எப்பல்லாம் நோட்டிஃபிகேஷன் பட்டன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா லைவ் வரும்போது அப்பதான் தெரியும் உங்களுக்கு. ஸோ அதுமே நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. ஓகே okay buddies, thank you very much, thank you for the sessions. Okay, bye bye, take care. Okay, bye.